சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அ- அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் அபிநயா மேடம் அவர்களை குழுவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், வெல்கம் டு அவர் ட்ரஸ்ட். நீங்க வந்து ஒன் செகண்ட் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். இந்த பிஸி ஷெடியூல்லையும் நீங்க வந்து கிளாஸ் எடுத்து தரேன், ஒரு அவேர்னஸ் ஸ்பீச் கொடுக்குறீங்கன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய விஷயம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன் செகண்ட் வெல்கம் பண்ணிக்க, நீங்க டாபிக் குள்ள போகலாம். தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். நான் டாக்டர் அபிநயா, மகப்பேறு மருத்துவர், சென்னையில தான் வசிக்கிறேன். ஸோ ரீசெண்டாக வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்து வீடியோஸ் போடணும்னு ஆக்சுவலி ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ரீசெண்டாக தான் வந்து போட ஆரம்பிச்சிருந்தேன். போட ஆரம்பிச்ச அப்புறமா வந்து எனக்கு இது மாதிரி சார் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, பாலகிருஷ்ணன் சார், அன்பேஸ்வரம் ட்ரஸ்ட்ல இருந்து. மோஸ்ட்லி மெசேஜஸ் பார்க்க மாட்டேன், அப்படியே பார்த்தாலும் ரிப்ளையும் பண்ண மாட்டேன். பட் சாரோட மெசேஜ் பார்த்த உடனே என்ன டீட்டெயில்ஸ்ன்றதை கேட்டேன். அப்போ சார் சொல்லியிருந்தாரு இது மாதிரி வள்ளலார் ட்ரஸ்ட், அன்பேஸ்வரம் ட்ரஸ்ட் அப்படின்னு. அண்ட் ரொம்ப நல்ல பணிகள் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கேம்ப்ஸ் அண்ட் இது மாதிரி ஸ்பீச் எல்லாமே நிறைய பண்ணிட்டு இருக்காங்கன்றத சொன்னாரு சார். எனக்கு இதுல இன்வைட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அதுவும் பெண்களோட ஆரோக்கியமை பத்தி பேசுறது வந்துட்டு இட்ஸ் அ வெரி ஆப்ட் டாபிக் ஃபார் மீ. ஏன்னா டெய்லி நான் பெண்களோட ஆரோக்கியத்தை தான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன கஷ்டம், என்ன அதை வந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படின்றத பத்தி என்னோட சைட்ல இருந்து என்னால என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நான் டிப்ஸா சொல்றேன். ஸோ நான் இது டாபிக் உள்ள போகலாமா சார்? கண்டினியூ பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு நம்ம பேசக்கூடியது வந்து பெண்களோட ஆரோக்கியத்தை பத்தி. இது பெண்களுக்கு மட்டும் முக்கியம் இல்லை, இது ஆண்களுமே வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய வேண்டியதுதான். ஏன்னா ஒரு குடும்பம்னு வரும்போது அதுல பெண்கள் ஆண்கள் எல்லாரும் சேர்ந்துதான் நம்ம அங்க இருக்கோம். சோ ஒரு பெண் வந்து நல்லா இருக்கணும்னா அதுக்கு அந்த வீட்டுல இருக்கிற ஆண்களுமே வந்து சப்போர்ட்டிவா இருந்தா மட்டும்தான் அந்த பெண்ணால வந்துட்டு ஆரோக்கியமா இருக்க முடியும். ஏன்னா பெண்கள், உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெண்கள் நம்ம வீட்டுல எப்படி இருக்கோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பெண்கள் எனக்கு கிட்ட வர கிளினிக்ல வர பெண்கள் எல்லாருமே வந்து அவங்களோட ஹஸ்பண்ட்ஸையும் அவங்களோட குழந்தையும் மேல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க நல்லா சாப்பிட்டா போதும், அவங்க நல்லா இருந்தா போதும், அவங்களுக்கு கிடைச்சா போதும்ன்றதுதான் அவங்களோட மனப்பான்மை. எப்பயுமே வந்து செல்ஃப்லெஸ்ஸா இருக்கிறது தான் வந்து பெண்களுக்கு வந்து முன்ன காலத்துல இருந்தே நம்மளுக்கு வந்து அதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. பெண்கள் வந்து நீங்க சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, ஆனா வீட்டுல வந்து குழந்தைங்க சாப்பிடணும் முதல்ல, அப்புறம் ஹஸ்பண்ட் சாப்பிடணும், பெரியவங்க சாப்பிடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நான் சாப்பிடணும்ன்றது முன்னாடியில இருந்தே நம்ம வந்து பரிமாறும் போதுல இருந்து லாஸ்டா சாப்பிட்டுதான் எல்லாருக்குமே பழக்கம். அதே அந்த கஷ்டமே வந்து இப்போ வரைக்குமே நிறைய பெண்கள் வந்து அதே மாதிரிதான் இருக்காங்க. மேம், என்னோட வீட்டுல என் பசங்களுக்கு வந்து நான் வந்து நட்ஸ் கொடுக்குறேன், ஆனா நான் சாப்பிட்டேன்னா அது வந்து அடுத்த நாள் அவங்களுக்கு இருக்குமான்றது எனக்கு தெரியல, அதை அஃபெக்ட் பண்ண முடியாது என்னால. சோ அதனால நான் சாப்பிடாம அதை வந்து என் வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஒரு பெண் தான் வந்துட்டு ஒரு ஃபேமிலியோட பேக் போன்னு சொல்வேன். ஏன்னா ஒரு பெண்ணு நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையுமே அவங்க நல்லா பாத்துக்க முடியும். அப்பதான் மத்தவங்க எல்லாருமே நல்லாவும் இருக்க முடியும். ஒரு பெண்ணு வந்து மத்தவங்களோட ஆரோக்கியத்துக்கு எல்லாருக்குமே காரணமா இருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணு கண்டிப்பா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா அந்த ஆண் அந்த வீட்டுல வந்து கண்டிப்பா இருக்க வேண்டியதா இருக்கும். சோ பெண்கள் வந்து மோஸ்ட்லி அவங்களோட ஆரோக்கியத்தை பாத்துக்காததுதான் வந்து பெரிய பிரச்சனை. நம்ம எஸ்பெஷலி நம்மளோட இந்த இந்தியால வந்து நிறைய பெண்கள் வந்து அவங்களோட ஆரோக்கியத்தை வந்து பெருசா ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு ஏதாவது உடனே அவங்க ஒரு 2 வாட்டி இருமுனா கூட வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆனா பெண்களுக்கு வந்து எவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை வந்து அடக்கி வச்சுட்டு பரவாயில்ல, இவ்வளவுதானே, லைட்டா தானே வலி இருக்கு, நிறைய வலி வந்தப்பறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டே வருவாங்க. பட் அது சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா கூட இருக்கலாம். சோ அதை வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. அவங்களோட சிம்டம்ஸ சரியான செக்அப்க்கு வர மாட்டாங்க, சரியா சாப்பிடவும் மாட்டாங்க, அவங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ற அளவுக்கு டைமும் இருக்காது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த விமன் இப்போ ஒர்க்கிங் விமன் வேற. சோ அவங்களோட ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்க்கணும், அவங்க வீட்டுல குழந்தைங்களை பார்க்கணும், சமைக்கிற வேலையும் பார்க்கணும். சோ நிறைய பேரால வந்துட்டு எல்லாத்தையும் ஒரே டைம்ல பாத்துக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால பெண்கள் வந்து எப்பவுமே வந்து அவங்களோட ஆரோக்கியத்தை பத்தி பெருசா யோசிக்க மாட்டாங்க. ஆனா அது பெண்கள் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் மத்தவங்களும் ஆரோக்கியமா இருக்க முடியும். சோ வந்து இப்போ நான் மெயினா வந்து விமென்ஸ் ஹெல்த்ல வந்து எதை பத்தி பேச போறேன், கவர் பண்ண போறேன்றதை நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி இங்க வந்து எல்லா ஏஜ்
குரூப் பீப்புளும் வந்து இந்த வீடியோ பாக்குறதுனால மோஸ்ட்லி ஜென்ரலான விமன் ஹெல்த் பத்தி தான் நான் பேச போறேன். ரொம்ப டாபிக் உள்ள இன்டீரியரா போக போறது இல்ல. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா லாஸ்ட்ல என்கிட்ட கேட்டுக்கலாம். சோ ஒரு பெண்ணோட ஆரோக்கியம்ன்றது ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல மட்டும் வராது. அதாவது அவங்க குழந்தை பெத்துக்கிறது மட்டும்தான் சார்ந்தது இல்ல. இதுல வந்து நிறைய ஹெல்த் வந்து நம்ம வந்து உள்ள கொண்டு வரணும். லைக் மென்டல் ஹெல்த், அவங்க வந்து மென்டலா எப்படி இருக்காங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் எப்படி டீல் பண்றாங்க. ஒரு குழந்தை பிறந்த அப்புறமா எஸ்பெஷலி நிறைய பேர் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம், போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய பேர் அந்த டைம்ல வந்து ரொம்ப திணறுவாங்க. அப்புறம் மெனோபாஸ்க்கு அப்புறமா அவங்களோட பீரியட்ஸ் நின்று அப்புறமா நிறைய பேருக்கு வந்து அந்த ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இந்த மென்டல் ஹெல்த்துமே வந்து இதுல விமன் ஹெல்த்ல வந்து இன்க்ளூடட் தான். இது மட்டும் இல்லாம அவங்களோட நியூட்ரிஷன், அவங்க எப்படி சாப்பிடுறாங்க, என்ன சாப்பிடணும், அவங்களோட லைக் இன்டிஸ்கிரிமினேஷன், அவங்களோட ஃப்ரீடம் ஃப்ரம் வைலன்ஸ், அவங்களோட ஃப்ரீடம் ஃப்ரம் இன்டிஸ்கிரிமினேஷன், இது எல்லாமே வந்து விமன் ஹெல்த் கீழே தான் வரும் நம்மளுக்கு. ஸோ இன்னைக்கு நான் மெயினா கவர் பண்ண போகக்கூடிய டாபிக்ஸ் என்னன்னா அவங்களோட மென்ஸ்ட்ருவல் இஷ்யூஸ். ஸோ எது வந்து நார்மல், எது வந்து அப்நார்மல்ன்றது நான் சொல்றேன். அப்நார்மலா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க உங்களுக்கு, நீங்க வந்து அதுக்கு மேல உங்களோட டாக்டரை போயிட்டு நீங்க மீட் பண்ண வேண்டியதா இருக்கும். உங்களுக்கு என்ன இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், அந்த இன்ஃபெக்ஷன்ஸை நம்ம எப்படி தவிர்க்கலாம், இல்ல ஆண்களோட ரோல் என்ன, லைக் பிரெக்னன்சி இந்த மாதிரியான சில ஹெல்த் இதுல வந்துட்டு ஆண்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது. அண்ட் இப்போ மெயினா பேசக்கூடிய பயப்படக்கூடிய டாபிக் வந்து கேன்சர்ஸ், பிரெஸ்ட் கேன்சர், சர்விக்கல் கேன்சர், ஒவேரியன் கேன்சர், இதை பத்தியுமே நான் கவர் பண்ண போறேன். அண்ட் இது மட்டும் இல்லாம இப்ப மெயினா நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனை வந்து பிசிஓஎஸ், தைராய்டு போன்ற ஹார்மோன் இம்பேலன்ஸ் சொல்லக்கூடிய எண்டோக்ரினல் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய இப்போ சின்ன பசங்கள்ல இருந்தே வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி தான் நம்ம மெயினா கவர் பண்ண போறோம். சோ ஔவையார் சொன்ன மாதிரி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ நிறைய பேர் நம்ம யோசிச்சிருப்போம், ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது ஏன்டா நம்ம பிறந்தோம், நம்ம பிறந்துக்க வேணாமே, நான் பிறந்தனாலதானே இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு பல பேர் நம்ம யோசிச்சிருப்போம். பட் நம்ம பிறந்தது வந்து எவ்வளவு ஒரு அரிதான விஷயம்ன்றத நான் சொல்றேன் உங்ககிட்ட. சோ ஒரு குழந்தை ஒண்ணு உருவாகணும், ஒரு குழந்தை வந்து டெலிவரி ஆகணும், வெளியில வரணும்ன்றதுக்கு பல விஷயங்கள் வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படும். சோ இது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு அவங்க மென்ஸ்ட்ருவேஷன் வந்து நார்மலா நடக்கணும். மென்ஸ்ட்ருவேஷன் நார்மலா நடக்கும்போது அவங்களோட ஓவிலேஷன் வந்து நார்மலா நடக்கணும். ஓவிலேஷன்ன்றது கருமுட்டை ரிலீஸ் ஆகுறது. சோ கருமுட்டை ரிலீஸ் ஆகுறது வந்து அவங்க நார்மலா இருந்தா மட்டும்தான் அந்த கருமுட்டை வந்து அவங்களுக்கு இருக்கும். அண்ட் அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகிற அந்த டைம் வந்துட்டு 12 to 24 மணி நேரம் மட்டும்தான் அந்த கருமுட்டை உயிரோட இருக்கும் ஒரு பெண்ணோட உடம்புல. அந்த 12 to 24 மணி நேரத்துக்குள்ள அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து அந்த ஸ்பெர்ம் வந்துட்டு உள்ள இருக்கணும். சோ அதுக்கு அந்த ஸ்பெர்மோட ஹெல்த்துமே வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஸ்பெர்ம் நல்ல குவாலிட்டியான ஸ்பெர்மா இருந்தா மட்டும்தான் போயிட்டு அந்த கருமுட்டையை வந்து ஃபர்டிலைஸ் பண்ண முடியும். சோ இது ரெண்டும் ஃபர்டிலைஸ் ஆகிறதுக்கு அந்த டியூப், அதாவது ஃபெலோப்பியன் டியூப்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம யூட்ரஸ் இருக்கு, 2 பக்கம் 2 டியூப் இருக்கு, அண்ட் 2 பக்கம் நம்மளோட ஓவரிஸ் இருக்கு. சோ இந்த டியூபுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கதான் வந்து நம்மளோட கருமுட்டையும் நம்ம ஸ்பெர்மும் வந்து சேர இடம். அதுக்கப்புறம் வந்து அது குழந்தைய ஃபார்ம் ஆன அப்புறமா அது வந்து உள்ள யூட்ரஸ்குள்ள வந்து அது இம்ப்ளான்ட் ஆகணும். சோ அந்த யூட்ரஸ்மே ரொம்ப முக்கியம். அந்த யூட்ரஸ்மே நல்லா இருக்கணும், ஹெல்தியா இருக்கணும். இதெல்லாமே வந்த அப்புறமா ஒரு பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறமும் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஜெனடிக் ப்ராப்ளம் இல்லாம இருக்கணும், நியூட்ரிஷன் கரெக்டா போகணும், அந்த அம்மாக்கு வந்து பிபிஓ சுகரோ இருந்ததுன்னா அதையுமே நம்ம கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். இது எல்லாமே தாண்டி டெலிவரி டைம்ல வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லாம நல்லபடியா டெலிவரி ஆகணும். வெதர் இட் இஸ் நார்மல் ஆர் வெதர் இட் இஸ் வெஜினல் டெலிவரி ஆர் சிசரியன் டெலிவரி, எந்த டெலிவரியா இருந்தாலுமே இவ்ளோ ஃபேக்டர்ஸை தாண்டி தான் வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்குது. சோ இந்த அந்த பிறக்கிறதே வந்து இத்தனை ஃபேக்டர்ஸ் வந்து கூடி வந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு குழந்தைய பார்க்க முடியும். சோ நம்ம ஈஸியா யோசிச்சிருவோம் ஏதாவது பிரச்சனை வரும்போது ஏன்டா பிறந்தோம் அப்படின்னு. பட் நம்ம பிறக்கிறதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்கு. சோ இந்த ஓவிலேஷன் பத்தின இதுதான் இது. சோ இதுல மெயினா என்னன்னா ஆண்களோட ரோல் இந்த பிரெக்னன்சில எங்க வருது அப்படின்னா, ஆண்கள் கிட்ட இருந்துதான் ஆக்சுவலி பேபியோட ஜெண்டர் வந்து முடிவாகுது. அது ஆனா பெண்ணான்றது கருவுல ஆண்கள்னாலதான் வந்து இது முடிவாகுது. அண்ட் நஞ்சன்னு சொல்லுவோம், அதாவது பிளாசண்டா. இந்த பிளாசண்டாக்குமே வந்து அப்பா தான் வந்து இம்பார்ட்டன்ட். அப்பாவோட ஜீன்ஸ்ல இருந்து தான், அப்பாவோட ஹெரிடிட்டரியில இருந்து தான், டிஎன்ஏஸ்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகுது. சோ இந்த நஞ்சுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ இல்ல அப்பாவோட குரோமோசோம், அதாவது ஒய் குரோமோசோம் வந்தாலோ கரு வந்துட்டு ஜெண்டர் மாறும். அதாவது ஆனா பெண்ணான்றது அப்பாவோட குரோமோசோம் வரதை பொறுத்து தான் வந்து இருக்கு.
பட் வந்து உங்களுக்கு எப்பவுமே தெரியும், முன்னாடி காலத்துல இருந்தே பெண்களை வந்து நம்ம எப்பயுமே குற்றம் சொல்லிதான் பழக்கம். சோ எப்பயுமே ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எது பிறந்தாலுமே பெண்களை தான் குற்றம் சொல்லுவோம். மோஸ்ட்லி முன்னாடி காலத்துல நிறைய ஃபீமேல் ஃபீட்டிசைட், அதாவது பெண் கருவை வந்து அழிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்குமே நம்ம முன்னாடி பெண்களை மட்டும்தான் குறை சொல்லிட்டு இருந்தோம். ஆனா ஆக்சுவலி பார்த்தா அந்த ஜெண்டருக்கு வந்து அப்பாதான் காரணம், அம்மாக்கு வந்து ஜெண்டருக்கும் எந்த ரோலுமே இல்லை. சோ இன்னொன்னு என்ன, நான் வந்து பார்த்திருக்கேன் என்னோட கிளினிக்ல, என்னோட ஹாஸ்பிட்டல்ல பிராக்டிஸ்ல அப்படின்னா, பெண்களே பெண்களுக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் இன்னொரு பெண் வந்து எவ்வளவு கஷ்டப்படுவாங்க ஒரு பிரெக்னன்சி டைம்லயோ இல்ல மென்சஸ் டைம்லயோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்றது இன்னொரு பெண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவங்களும் அதை வந்து அண்டர்கோ பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த ஒரு பெண்ணே வந்து மத்த பெண்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க. சப்போர்ட்டிவா இல்லாட்டி கூட பரவாயில்ல, அதை வந்து தப்பா பேசுறதோ இல்ல அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்றதோ வந்து அதிகமா இருக்கும். சோ நம்ம வந்து இப்போ இருக்கிற காலத்துல ஆண்கள் கிட்ட இருந்து சப்போர்ட் எதிர்பார்க்கிறோம். ஆனா நம்ம பெண்களே பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தோம்னா அப்புறம் எப்படி நம்ம ஆண்கள் கிட்ட இருந்து சப்போர்ட் எதிர்பார்க்கறது? சோ எப்பவுமே ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். நீங்க வந்து பிரெக்னன்சி டெலிவரி எல்லாம் அண்டர்கோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட கஷ்டம் எல்லாமே நல்லாவே புரியும் போது நம்ம இன்னொருத்தர் ஈஸியா வந்துட்டு அவ இன்னும் குழந்தை பெத்துக்கல, அவ கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது, இந்த மாதிரி ஈஸியா நம்ம பேசிட்டு போயிடுறோம். பட் அவங்களோட மனசுல வந்து அது எவ்வளோ இம்பாக்ட் கொடுக்குதுன்றது நம்மளுக்கு வந்து அது சில டைம் புரிய மாட்டேங்குது. சோ ஒரு பெண்ணா இருந்தோம்னா கண்டிப்பா மற்ற பெண்களுக்கு நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அப்படி நம்மளால நல்லது பண்ண முடியாட்டியும் அட்லீஸ்ட் கெட்டதாச்சும் பேசக்கூடாது, கெட்டதாச்சும் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோட ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட். சோ ஆண்களோட ரோல் வந்துட்டு பிரெக்னன்சில ரொம்ப மெயின். நான் சொன்ன மாதிரி ஆண்கள் கிட்ட இருந்து தான் வந்து பிளாசண்டாவும் அவங்களோட ஜெண்டர், பேபியோட ஜெண்டருமே வந்து நம்மளுக்கு முடிவாகும். சோ இதுல வந்து என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹெல்த் இஷ்யூஸ், இப்ப நம்ம மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸோ நம்மளோட எண்டோக்ரினல் ப்ராப்ளம்ஸ், அதாவது தைராய்டோ பிசிஓஎஸோ எல்லாமே வந்துட்டு மேஜர் ப்ராப்ளம் இது எல்லாம் எங்க இருந்து வருது, ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்மளோட சாப்பாடும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணாததுதான். சோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த பிசிஓஎஸ் தைராய்டு இருக்கிறவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பாத்தீங்கன்னா ஓவர் வெயிட்டா ஒபீஸா இருப்பாங்க, ரொம்ப வெயிட் அதிகமா இருப்பாங்க. நார்மல் வெயிட் எவ்வளவு இருக்கணுமோ அதை விட ஜாஸ்தியா இருப்பாங்க. அங்கிருந்துதான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுறதே இந்த வெயிட் கெயினாலதான். சோ இதுக்கு வந்து நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு வரேன். அதாவது இப்போ வயசுக்கு வந்த பொண்ணுங்கள்ல இருந்து நான் பாத்துட்டு வர்றது என்னன்னா, இந்த பிசிஓஎஸ் அண்ட் தைராய்டு நிறைய பேருக்கு வந்து இப்போ அதிகமான நிலைமையில இருக்கு. சோ அம்மாக்கள் வந்து ரொம்ப பயந்து போய் என்கிட்ட வந்து கேட்பாங்க, மேம் நான் என்ன பண்றது பொண்ணுக்கு, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, ஏதாவது மாத்திரை இருக்கா, இதை உடனே கரைக்கிறதுக்கு, பின்னாடி வந்து ஃபியூச்சர்ல குழந்தை பொறுக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்குமா அப்படின்றதுதான் நிறைய அம்மாக்களோட கேள்வி. அதே மாதிரி குழந்தைங்களுமே வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம திணறிட்டு இருப்பாங்க. அவங்க பீரியட்ஸுமே வந்து கரெக்டா டைமுக்கு வராது, ரொம்ப வெயிட் போட்டிருப்பாங்க, ஹேர் ஃபால் அதிகமா இருக்கும். சோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை வந்து இந்த சின்ன வயசுல இருந்தே நம்ம பாத்துட்டு வரோம், ஒரு 10 வயசு 12 வயசுல இருந்தே. எஸ்பெஷலி இந்த 10th 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான வெயிட் கெயின், சுத்தமா இப்ப பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாம போயிடுச்சு ஸ்கூல்ஸ்ல. எஸ்பெஷலி இந்த 10th 12th எல்லாம் வரும்போது நம்ம மோஸ்ட்லி ஸ்டடீஸ்ல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றோம் தவிர நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டிலயோ நம்ம சாப்பாட்டுலயோ நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. இன்னொன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழ்நாட்டுல வந்துட்டு நம்ம அதிகமா வந்து அரிசியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். சோ விரும்பி சாப்பிடுறது பரவாயில்ல, பட் அதை மட்டுமே சாப்பிடுறதுதான் வந்து இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. ரொம்ப அரிசி மட்டுமே சாப்பிட்டு அது கூட வந்து நம்ம சரியான அளவுல ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ இல்ல புரோட்டீனோ நம்ம எடுக்காததுதான் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. சோ இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் சொல்யூஷன் நான் யூஸ்வலா உங்களுக்கு புரியுற மாதிரி, நான் ரொம்ப ஐம் நாட் கோயிங் இன்டு நியூட்ரிஷன் பத்தி நான் ரொம்ப டைம் எடுக்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு டிப் என்ன சொல்றேன்னா, ஒரு பிரமிட் யோசிச்சுக்கோங்க. பிரமிட் வந்து ஒரு ட்ரையாங்கிளா இருக்கு. சோ கீழே வந்து அதிகமான ப்ராடா இருக்கு, மேல வந்து சின்னதா இருக்கு. சோ இந்த அதிகமான இடத்துல வந்து நம்ம என்ன ஃபில் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அடுக்கா வச்சுக்கிறோம். அடுத்த அடுக்குல வந்துட்டு நம்மளோட புரோட்டீன், அதாவது நம்ம சைவம் சாப்பிடுற மாதிரி இருந்தா நம்மளோட பருப்புங்க, பன்னீர், மஷ்ரூம்ஸ் இதெல்லாமே புரோட்டீன் தான். நான்வெஜ் சாப்பிடுறவங்க வந்து சீ ஃபுட் வந்து அதிகமான அளவுல சாப்பிடலாம், அண்ட் சிக்கன் மட்டன் அந்த மாதிரியான புரோட்டீன் எடுக்கிறது.
அடுத்த அடுக்குல வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி நம்மளோட அரிசி, நம்மளோட ராகி, கோதுமை, இந்த மாதிரியான கிரெயின்ஸ், சீரியல்ஸ் சொல்லுவோம். அந்த கிரெயின்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து மேல சின்ன போர்ஷனை வந்துட்டு நம்ம ஃபில் பண்றது வந்து நம்மளோட ஜங்க் ஃபுட்டும், நம்மளோட எண்ணெய் ஐட்டம்ஸ், சுகர் ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு மேல சின்ன இதுல இருக்கும். இதுதான் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. பட் பிரச்சனை என்னன்னா, இது அப்படியே டில்ட் ஆயிருக்கு, அப்படியே இன்வெர்ட் ஆயிருக்கு. நம்ம அதிகமா சாப்பிடுறது இப்ப வந்து ஜங்க் ஃபுட் தான் அதிகமா சாப்பிடுறோம். ஏன்னா சமைக்கிறதுக்கு டைம் இல்ல, அப்படியே சமைச்சாலும் நம்மளுக்கு பெருசா பிடிக்கிறது இல்ல, நம்ம வெளியில விதவிதமா வாங்கி சாப்பிடணும்ன்றத நினைக்கிறோம். சோ அப்படியே டில்ட் ஆகி நம்ம ஜங்க் ஃபுட் அதிகமா சாப்பிடுறோம், அதுக்கு அடுத்து அரிசி அதிகமா சாப்பிடுறோம், அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ், இது நம்மளோட புரோட்டீன், நம்மளோட ஃபைபர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா சாப்பிடுறோம். சோ இந்த பிரமிடை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களோட ஃபேமிலிக்கு நீங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. சோ இந்த பிரமிடை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இது இல்லாம இதோட சேர்ந்து நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஃபுட்ன்றது நம்மளுக்கு 80%, 20% நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி. சோ அந்த 20% நீங்க வந்து நல்லா ஓரளவுக்கு காம்பன்சேட் ஆயிடும் நம்மளுக்கு. சோ இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது என்ன பண்ணலாம்? ஏன்னா என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே ஒர்க்கிங். அவங்க மார்னிங் ஒரு 8 மணிக்கு ஆஃப் அடுத்த வாட்டி அவங்க என்கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஒருவேளை உங்களால வெளியில வாக்கிங் போக முடியல அப்படின்ற பட்சத்துல வீட்லயே நீங்க வந்து யோகா மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ. சூரிய நமஸ்காரம்ன்றது ரொம்ப ஒரு நல்ல எக்ஸசைஸ். உங்களுக்கு யூடியூப் அடிச்சு உங்களுக்கு பல வீடியோஸ் வந்துரும் சூரிய நமஸ்காரம். அந்த மாதிரி நீங்க சூரிய நமஸ்காரம் காலையில பண்ண ஒரு 20 மினிட்ஸ் நீங்க வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லா ஹோல் பாடியுமே நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஒரு அளவுக்கு உங்களுக்கு பாடி வந்து எக்ஸசைஸ் ஆன மாதிரியும் இருக்கும். இது இல்லாம நீங்க ஸ்கிப்பிங் அப்பப்போ பண்ணலாம். வீட்டுக்குள்ளேயே கூட நீங்க ட்ரெட்மில் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா நடக்கலாம். நடக்கிறது தான் ஆப்வியஸ்லி. பட் நீங்க வந்து அதுக்கு முடியாத ஆல்டர்னேட்டிவா வந்து நீங்க கண்டுபிடிச்சு வீட்ல. ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபுட், இது ரெண்டும் தண்ணீர், தவிர்க்க முடியாது. சோ ஸ்ட்ரெஸ்ன்றது என்ன அப்படின்றது ஒரு பர்சீவ் பண்றது முக்கியம். அதாவது இப்போ ஒருத்தவங்க என்கிட்ட ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா அது எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. பட் நான் தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறேன். அவங்க என்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா நான் அதை சும்மா கூட எடுத்துக்கலாம். பட் அதை நம்ம தான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா எடுத்துக்கிறோம். ஒரு வேலை கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து ஐயோ இவ்வளவு பண்ணுமே அப்படின்னு நம்ம யோசிச்சு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளாதான் எடுத்து, யாரும் நம்ம மேல வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து திணிக்க முடியாது. நம்மளா நம்ம மேல திணிச்சுக்கிறது மட்டும்தான் ஸ்ட்ரெஸ். ஒருவேளை அவங்க சொல்லும் போது நம்ம கூலா எடுத்துட்டு ஓகே முடிஞ்சா பண்ணலாம், முடியுமோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டோம்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஓரளவுக்கு கம்மியாயிடும். சோ நிறைய பேர் வந்து இப்போ இந்த டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, ஓவர் திங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்த வந்து பண்ணலாமா வேணாமா, இது பண்ண முடியுமா, பண்ணாட்டி என்ன ஆகும், பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு. அவ்வளவு நீங்க ஓவர் திங்க் பண்ணணும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க எடுக்கணும்ன்றது அவசியம் இல்லை. சோ உங்களால எவ்வளவு முடியுமோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்க குறைச்சிக்கோங்க. ஸ்ட்ரெஸ் இஸ் மேஜர் ஒன் ஆஃப் த இன்டைரக்ட் ஃபேக்டர்ஸ். உங்களோட வெயிட் போடுறப்போ இல்ல உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரைக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டரா இருக்கு. சோ மத்தபடி இந்த சில்ட்ரன்ல வந்து வர யூஸ்வல் இஷ்யூஸ் வந்து நான் சொன்ன மாதிரி வெயிட் கெயின் அதிகமா இருக்கு. இப்ப சின்ன பசங்களே வந்து நான் பாக்குறது வந்து அதிகமான வெயிட் போட்டுறாங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்களே வந்து அதிகமா வெயிட் போட்டுறாங்க. இப்ப நம்ம ஜெனரேஷன்ல வந்து நம்ம 90s கிட்ஸோ 80s கிட்ஸோ இந்த முன்னாடி இருந்தவங்களோ அதிகமா நம்ம வெளியில விளையாடிதான் நம்மளுக்கு பழக்கம். இன்னொன்னு நம்மளுக்கு பிடி பீரியடுமே வந்து நல்லா கரெக்டா நடக்கும். நம்ம வெளியில விளையாடிட்டு இருப்போம். அப்படியே நம்ம ஸ்கூல்ல விளையாடியாட்டியுமே வீட்டுக்கு வந்தப்புறம் வந்து நம்ம வெளியில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பார்க் போவோம், வீட்டுல ரோட்ல விளையாடுவோம். சோ இந்த மாதிரி வழக்கம் இருந்தது. பட் இப்போ வந்து நான் சாயங்காலம் வெளியில போனேன்னா பசங்க யாரையுமே நான் வெளியில ரோட்ல பாக்குறதே இல்ல. ஒன்னு ஸ்கூல் முடிச்சுட்டு டியூஷன் போடுறாங்க. அப்படி டியூஷன் போனாலுமே அதுக்கப்புறமும் வந்து யாரும் வெளியில விளையாடாம வீட்டுல வந்துட்டு அவங்க போன்லயோ இல்ல டிவிலயோ தான் விளையாடுறாங்க தவிர வெளியில பெருசா நம்ம பசங்களை இப்ப பார்க்கவே முடியறது இல்ல அவ்வளவா. சோ முடிஞ்ச அளவுக்கு பசங்களை வந்து வெளியில விளையாடுறது என்கரேஜ் பண்ணுங்க. சோ அவங்க வெயிட்டுமே வந்து கண்ட்ரோல் ஆகுறதுக்கு எப்படின்னு பாருங்க. அண்ட் அவங்களோட மென்ஸ்ட்ரல் இஷ்யூஸ், பிசிஓஎஸ், தைராய்டு இந்த மாதிரியான ப்ராப்ளம் தான் வந்து அதிகமா நான் வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களை கிட்ட நான் பாக்குறேன்.
சோ இப்போ இந்த பிசிஓஎஸ் பத்தி என்ன நான் ஜஸ்ட் சொல்லணும் அப்படின்னா, லைக் பிசிஓஎஸ் இருக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களோட பசங்க இருப்பீங்க, கேப்பீங்க இத. சோ பிசிஓஎஸ்ன்றது உங்களுக்கு புரிய வைக்கணும்னா ஒரு 3ஆ பிரிச்சுக்கலாம். மைல்டு பிசிஓஎஸ், மாடரேட் பிசிஓஎஸ் அண்ட் சிவியர் பிசிஓஎஸ். சோ இந்த மைல்டு பிசிஓஎஸ்ன்றது என்னதுன்னா, இந்த மைல்டு பிசிஓஎஸ் அப்படின்றது என்னன்னா, உங்களுக்கு வந்து பசங்களுக்கு வந்து பீரியட் வரும். ஆனா அது மேபி அவங்களுக்கு ரெகுலரா வராம ஒரு 40 டேஸ்லயோ 45 டேஸ்லயோ ஒன்ஸ் அந்த மாதிரி வரலாம். அண்ட் அவங்களுக்கு வந்து மத்தபடியான எந்த பிரச்சனையும் வராது. அண்ட் மைல்டு பிசிஓஎஸ் மோஸ்ட்லி அவங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. சோ அவங்க வேற எதுக்காவது ஸ்கேன் பண்ண போயிருப்பாங்க, அப்போ வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி பிசிஓஎஸ்ன்றத சொல்லியிருப்பாங்க. சோ இந்த மாதிரி மைல்டு கேட்டகரி வந்துட்டு ஒன்னும் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது, டேப்லெட் கொடுக்கணும்ன்றது அவசியமே இருக்காது. மாடரேட் பிசிஓஎஸ் எங்க இருக்குன்னா, இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தள்ளி போறது, பீரியட் வந்து தள்ளி போறது, அவங்களோட ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மி ஆகுறது, பீரியட் ஃப்ளோ, அண்ட் அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகுறது, பிம்பிள் ஸ்டார்ட் ஆகும், ஃபேஸ்ல வந்து முளைக்க ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஆண்ட்ரோஜன்ன்ற ஹார்மோன் வந்து அதிகமாகும் அவங்கள. சோ என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அவங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து கன்சீவ் ஆகுறதுமே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா பீரியட் வந்து அப்நார்மலா வரனால அவங்கள ஓவுலேஷன் டைம் ட்ராக் பண்றதுமே வந்து கொஞ்சம் கஷ்டம். சோ அந்த மாதிரியான மாடரேட் பிசிஓஎஸ்ல வருவாங்க. சிவியர் பிசிஓஎஸ்ன்றவங்க என்னன்னா, டேப்லெட் எடுக்காம அவங்களுக்கு பீரியடே வராது. நேச்சுரலா அவங்களுக்கு ஒரு பீரியட், அதை வந்து அவங்க டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு மருந்து எடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த பிசிஓஎஸ் அந்த பீரியடே வரும் அவங்களுக்கு. அதே மாதிரி கன்சீவிங் அப்பயுமே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். கன்சீவ் ஆகுறதுக்குமே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கன்சீவ் ஆகணும். சோ இந்த மாடரேட் அண்ட் சிவியர் பிசிஓஎஸ், இதுல வந்து மைல்ட் அண்ட் மாடரேட் எல்லாத்துக்குமே வந்துட்டு மெயினா இதுல வந்து நம்ம சொல்லக்கூடிய ஃபேக்டர்ன்றது வெயிட் கெயின் தான். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல, எல்லா கேஸ்லயும் இல்ல, அவங்களையுமே ஒல்லியா இருக்கிறவங்கள, நார்மல் வெயிட்டா இருக்கிறவங்களையுமே வந்து நான் நிறைய பிசிஓஎஸ் பார்த்திருக்கேன். பட் அதுல அதாவது 80 to 85% ஆஃப் த பீப்புள் ஹூ கம் பிசிஓஎஸ் மோஸ்ட்லி வந்து வெயிட் அதிகமா போட்டவங்களா இருப்பாங்க. அதுவும் ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து ரொம்ப அதிகமா போட்டவங்களா இருப்பாங்க. அதிகமான ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இருக்கும், சரியா பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்காது, சரியான நியூட்ரிஷனுமே இருக்காது. சோ இந்த மாதிரியான ஆளுங்க வந்துட்டு ஈவன் 5% ஆஃப் த வெயிட், அவங்க வெயிட்ல வந்து 5% எடையை குறைச்சாலுமே கூட அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். அடுத்த மாசம் அவங்களுக்கு பீரியட் ரெகுலரா வர கூட வாய்ப்பு இருக்கு. சோ மைல்ட் அண்ட் மாடரேட் அண்ட் சிவியர் கேட்டகரி எல்லாருக்கும் நாங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் அட்வைஸ் வந்துட்டு, அவங்களோட வெயிட்டை வந்து பொறுமையா குறைங்க. எனிதிங் நம்ம வந்து உடனே குறைக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லல. ஜஸ்ட் வந்து பார்த்து சாப்பிடுங்க. மைண்ட்ஃபுல் ஈட்டிங்ன்றது சொல்லுவோம். சோ நான் சொன்ன மாதிரி அந்த ஃபுட் பிரமிட வந்து நீங்க ஃபாலோ பண்ணி உங்க கேலரி டெபிசிட்டை மெயின்டைன் பண்ணீங்கன்னா, அதாவது உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 1800 கேலரி தேவைப்படுதுன்னா, நீங்க 1500 சாப்பிட்டீங்கனாலே உங்க எடை வந்து தானா குறைய போகுது. அந்த 1500யுமே நீங்க வந்து சாப்பிடும்போது நீங்க வந்து பார்த்துதான் சாப்பிடுவீங்க. ஏன்னா என்னால இவ்வளவுதான் சாப்பிட முடியும், அந்த சாப்பிடுறத வந்து நான் எப்படி ஹெல்த்தியா சாப்பிட முடியும்ன்றதுதான் நெக்ஸ்ட் நீங்க யோசிப்பீங்க. சோ இந்த மைண்ட்ஃபுல் ஈட்டிங்ன்றத நீங்க பண்ணாலே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த வெயிட் லாஸை டார்கெட் பண்ணலாம். வெயிட் லாஸை நீங்க டார்கெட் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தியா ஒரே மாசத்துல குறையாம மாசத்துக்கு மேபி 2 to 3 kgs வரைக்கும் யூ கேன் டார்கெட். அண்ட் அதோட சேர்ந்து நீங்க கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் உங்களால ஈஸியா வெயிட் லாஸை பண்ண முடியும். சோ இந்த பிசிஓஎஸ் வந்து டிஃபரன்ஸ் தெரியும். சில பேர்ல வந்துட்டு டேப்லெட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அது யாருக்கு கொடுக்கணும்ன்றது வந்து மெயினா வி வில் டிசைட், லைக் தேவைப்படாதான்றது கைனகாலஜிஸ்ட் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. சோ அடுத்து நான் வந்து பேசணும்னு நினைச்சது வந்து நார்மலான மென்ஸ்ட்ருவேஷன்னா என்ன அப்படின்னு. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கு. மேம் எனக்கு 3 நாள் போகுது, அது நார்மலா? மேம் ஒரு நாள்ல வந்து எனக்கு ஒரு பேட் தான் ஃப்ளோ ஆகுது, அது நார்மலா அப்படின்னு கேட்பாங்க. நார்மலான மென்ஸ்ட்ருவேஷன் அப்படின்றது 21 நாள் டு 35 நாளுக்குள்ள ஒரு வாட்டி வருது நார்மலான மென்ஸ்ட்ருவேஷன். ஒருவேளை உங்களுக்கு 20 நாளுக்குள்ள ஒரு பீரியட் வருது, அதாவது 20 நாளைக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு பீரியட் வருதுன்னா அதுவுமே அப்நார்மல் தான். 35 நாளுக்கு போகுது அப்படின்னாலுமே அது அப்நார்மல். அப்நார்மலா இருக்கும்போது நீங்க வந்துட்டு அது எதனால அப்நார்மல்ன்றதை நம்ம இவாலுவேட் பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் இந்த பீரியட் வந்து இப்போ 21 to 35 days உங்களுக்கு ரெகுலரா வருதுன்னா 2 to 8 நாள் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளோ வரலாம். அந்த 2 to 8 நாள்ல வந்து நம்மளுக்கு ஒரு நாள் இல்ல 2 நாள் அதிகமான ஃப்ளோ இருக்கும் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் ஃப்ளோ தானாவே கம்மியாயிடும்.
அண்ட் இதுல வந்து கட்டியா நம்மளுக்கு போகக்கூடாது. அண்ட் 1 to 2 pads per day வரைக்கும் நம்மளுக்கு சோக் ஆகலாம். இதுதான் நார்மலான பீரியட். அது மட்டும் இல்லாம மெயினா நீங்க வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பீரியட் அப்போ மைல்டான கிராம்ஸ் நார்மலா இருக்கலாம். பிளஸ் பிரெஸ்டோட பெயினுமே வந்து நார்மலா இருக்கலாம். பட் ரொம்ப அதிகமான கிராம்ஸ் இருந்தாலோ இல்ல ரொம்ப அதிகமான பிரெஸ்ட் பெயின் இருந்தாலோ அதை வந்து நீங்க கண்டிப்பா டாக்டர் கிட்ட போய் இவாலுவேட் பண்ணிக்கணும். ஏன்னா இது பெத்தலாஜிக்கல் கண்டிஷன், அதாவது பிரச்சனைய வந்து சிலது வந்து இந்த மாதிரி பெயின் இருக்கிறது வந்து சில பிரச்சனைகள்லயும் இருக்கலாம். சோ ரொம்ப ஜாஸ்தியான பெயின் வந்தாலோ இல்ல ரொம்ப ஜாஸ்தியா ஃப்ளோ ஆனாலோ இல்ல ரொம்ப கம்மியா ஃப்ளோ ஆனாலோ இல்ல பீரியட் வந்து உங்களுக்கு தள்ளி போனாலோ கிட்ட வந்தாலோ இது மாதிரியான எந்த ஒரு வேரியன்சஸ் இருந்தாலும் நீங்க வந்துட்டு உங்க டாக்டர் கிட்ட போய் நீங்க வந்து கன்சல்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ ஓல்டர் ஏஜஸ் யூஸ்வலி யங்கர் ஏஜ் குரூப்ல PCOS வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் நம்ம பாக்குறோம். எல்டர் ஏஜ் குரூப், அதாவது நம்ம 35-40 பிளஸ் ஏஜ் குரூப்ல வந்து மோஸ்ட்லி இந்த ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம், அதாவது கட்டி. இது வந்து கேன்சர் கட்டி மாதிரியான எந்த பயமே இல்ல, பட் ஃபைப்ராய்டு கட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கட்டி இருக்கும்போதோ இல்ல வந்து அடினோமயோசிஸ் சொல்லுவோம், எண்டோமெட்ரியோசிஸ் சொல்லுவோம். சோ இந்த மாதிரியான சில யூட்ரஸ் பிரச்சனையில வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி அதிகமா ப்ளீடிங் ஆறதோ இல்ல அதிகமா பெயின் இருக்கிறதோ நம்ம போனீங்கன்னா ஒரு சிம்பிள் பண்ணி உங்களுக்கு எக்ஸாமினேஷனும் பண்ணி இது வந்து என்ன பிரச்சனை, இதை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணலான்றது உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைச்சிடும். சோ அடுத்த மெயின் ரொம்ப ரொம்ப காமனான இஷ்யூ, என் வீட்ல இருந்து பக்கத்து வீட்ல இருந்து எல்லாருமே எல்லா பெண்களும் ஆண்கள் கூட சில பேர் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூ வந்துட்டு யூரினரி இன்ஃபெக்ஷன். எனக்கு டெய்லி வந்து ஒரு 10 கேஸ் நான் பேஷண்ட்ஸ் பாக்குறேன்னா அதுல கண்டிப்பா ஒரு 2 பேஷண்ட்ஸ் வந்து யூரின் இன்ஃபெக்ஷனா இருப்பாங்க, 2 பேஷண்ட் வந்து கண்டிப்பா வெஜினல் இன்ஃபெக்ஷனா இருப்பாங்க. சோ இது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுவும் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்த ரீசெண்ட் டைம் நான் பார்த்தது என்னன்னா அதிகமான ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு தான் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஜாஸ்தியா வருது. இது அவங்க கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேம் ஸ்கூல்ல வந்து எங்களுக்கு வாஷ்ரூம்ஸ் வந்து கிளீனா இல்ல, ஆபீஸ்ல எங்களுக்கு வாஷ்ரூம் கிளீனா இல்ல, அதனால நாங்க வந்து அடக்கி வச்சுக்கிறோம், தண்ணி குடிக்க மாட்டேங்கிறோம், அதனால யூரின் போறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு, அந்த இடத்துல போனா என்ன ஆகும்ட்டு பயமா இருக்கு அப்படின்னு. சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு நீங்க போனாலும் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும், போகாம அடக்கி வச்சாலுமே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆபீஸ்லயோ ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ உங்களுக்கு வந்து உங்களோட வாஷ்ரூம்ஸ் வந்து நீட்டா இல்லாட்டி கண்டிப்பா எதிர்த்து கேளுங்க. உங்களோட மேனேஜ்மெண்ட்டை வந்து தைரியமா கேளுங்க, வாஷ்ரூம்ஸ் வந்து பண்ண சொல்லுங்க. ஏன்னா நீங்க இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, மத்த எல்லாருக்குமே வந்து இது பயன்படும். எல்லாருமே இந்த ஸ்கூல்ஸ்ல எஸ்பெஷலி உங்க பசங்க கிட்ட கேளுங்க, ஸ்கூல்ஸ்ல வந்து வாஷ்ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு. அப்படி நல்லா இல்லாட்டி அஸ் பேரண்ட்ஸ் வந்து நீங்க போய் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து கேள்வி கேளுங்க, ஒரு சுகாதாரமா வச்சுக்கணும்ன்றத சொல்லுங்க. ஏன்னா ஸ்கூல் பசங்கள்ல நிறைய நான் பாக்குறேன். இப்போ ரீசெண்டா நான் பார்த்தது வந்து ஒரு பொண்ணுக்கு அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகி அது கிட்னி வரைக்கும் பரவி கிட்னிலுமே இன்ஃபெக்ஷன் இருக்கு. சோ அந்த அளவுக்கு ஜாஸ்தியான அளவுல நாங்க வந்து யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஸ்கூல் பசங்களை பார்த்துட்டு இருக்கோம். சோ அஸ் பேரண்ட்ஸ் வந்து நீங்க அப்பப்போ உங்க பசங்க கிட்ட கேளுங்க, டெய்லி யூரின் போறியா, தண்ணி குடிக்கிறியா, குடிக்கிற தண்ணி வந்து திரும்பி வருதா இல்ல முடிஞ்சு வருதான்றத நோட்டீஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் லைக் யுவர் டிஃபன் பாக்ஸ் வந்து முடிஞ்சு வருதான்னு பாக்குற மாதிரி தண்ணி பாட்டிலுமே வந்து காலி பண்றாங்களான்றத நம்ம பாத்துக்கணும். அண்ட் யூரின் வந்து போறாங்களான்றத நீங்க கேட்டுக்கோங்க. சோ நிறைய ஸ்கூல் பசங்க வந்துட்டு பெரிய கியூ இருக்கு, என்னால அவ்வளவு வெயிட் பண்ண முடியல, நான் அடக்கி வச்சுக்கிறேன், நான் தண்ணியே குடிக்க மாட்டேன், வெறும் நான் அப்படியே இருந்துப்பேன், நான் சாயங்காலம் காலையில வீட்டுல யூரின் போயிட்டு போவாங்க, அப்புறம் திரும்பி சாயங்காலம் வந்து வீட்டுலதான் வந்து யூரின் போவேன். இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸ்கூல் பசங்க. சோ கண்டிப்பா as பேரண்ட்ஸ் வந்து நீங்க அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் கோவர்ஸோ இல்ல வந்து மத்தவங்களோ இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து மேஜரா நான் அடிக்கடி பாக்குறது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்ல பாக்குறேன் அதிகமா. அண்ட் இந்த மாதிரி வெளியில டிராவல் அதிகமா பண்றவங்க, ஏன்னா பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ அந்த மாதிரியான ஆளுங்களையும் பிரெக்னன்சில வந்து இட் இஸ் வெரி காமன் இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து, எஸ்பெஷலி ஏசிம்டமேட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது அவங்களுக்கு சிம்டமே இருக்காது, அவங்களுக்கு எரிச்சலோ வலியோ எதுவுமே இல்லாம நாங்க வந்து பிரெக்னன்சில வந்து இட் இஸ் வெரி காமன். அட்லீஸ்ட் மத்தவங்களையாச்சும் நம்மளுக்கு வலியோ எரிச்சலோ இருக்கும் போது நம்மளுக்கு அவங்க சொல்லிடுவாங்க, ஸோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம். பிரெக்னன்சில வந்து நம்ம தான் வந்து அதை செக் பண்ண வேண்டியதா இருக்கும் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கான்றது. சோ இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து இந்த மாதிரியான ரொம்ப எல்டர்லி ஏஜ் குரூப்ஸ்ல, அதாவது போஸ்ட் மெனோபாசல் விமென்ல அண்ட் சுகர் பேஷண்ட்ஸ்ல
இந்த மாதிரி டிராவல் பண்றவங்கல்ல இவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப அதிகமான அளவுல யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. சோ இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் எல்லாரும் வந்து ஒன் சொல்யூஷன் ஃபார் ஆல்ன்ற மாதிரி அந்த சிட்ரால்காவை எடுத்து குடிச்சிருவோம். நிறைய பேர் என்கிட்ட வரவங்க எல்லாருமே சொல்றது, மேம் நான் சிட்ரால்கா வாங்கி குடிச்சிட்டேன் ஆனாலும் குறையல, ஏன் குறையல எனக்கு அப்படின்னு கேட்பாங்க. சோ சிட்ரால்கா வந்துட்டு நம்ம ஜுரத்துக்கு இருக்கிற பாராசிட்டமால் மாதிரி ஆயிடுச்சு. சோ யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு எல்லாருமே வந்து இந்த சிட்ரால்காவை தான் குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சிட்ரால்கால மெயினா என்ன இருக்குன்னா, அது வந்து நம்ம பிஹெச்சை வந்து நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சிரப். ஸோ இதுல வந்து கிரான்பெரின்ற ஒரு எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. கிரான்பெரின்றது நம்மளோட குருதி நெல்லி அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல, கிரான்பெரி அப்படின்னு. இது வந்து பவுடர் ஃபார்ம்ல கிடைக்குது, சிரப் ஃபார்ம்ல கிடைக்குது, இது அப்படியே பழமாவும் கிடைக்குது, இல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையில போனீங்கன்னா அது ட்ரைடு ஃப்ரூட்டாவுமே கிடைக்குது. இது வந்து நீங்க யூரின் இன்ஃபெக்ஷன் ஆல்ரெடி வந்த அப்புறம் நீங்க அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் குறையாது. இது வந்து ப்ரிவென்ஷனா வந்து சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் ப்ரிவென்ட் ஆகுன்றது ஸ்டடீஸ்ல சொல்லியிருக்காங்க. பட் அதுவுமே வந்து நம்ம ரெகுலரா ரொம்ப நாள் சாப்பிடணும், கரெக்டான அளவுல சாப்பிடணும். சோ இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். கரெக்டா எப்படி நம்ம சாப்பிடுறோம்ன்றது இன்னுமே நிறைய ஸ்டடீஸ் வந்து இதுக்கு தேவைப்படுது. சோ சிட்ரால்கா ஜஸ்ட் நீங்க குடிக்கிறதுனால உங்க யூரின் இன்ஃபெக்ஷன் போகாது. மேபி உங்க சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் குறையலாம். பட் ஒருவேளை யூரின் ஃபுல் ப்ளோன் இன்ஃபெக்ஷனா இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா உங்க டாக்டரை போய் பார்க்கணும். வெதர் இட் இஸ் அ ஜெனரல் பிசிஷியன் ஆர் கைனகாலஜிஸ்ட் ஆர் யூராலஜிஸ்ட், நீங்க எந்த டாக்டரை வேணாலும் போய் பார்த்துக்கலாம். சோ இந்த யூரின் இன்ஃபெக்ஷனை வந்து எப்படி தவிர்க்கலாம், ஏன்னா இதுதான் நீங்க மெயினா என்கிட்ட கேக்குறது, எப்படி தவிர்க்கலாம், எப்படி நான் வராம பாத்துக்கலாம் அப்படின்றது. ஆல்ரெடி உங்களுக்கே இந்த ஆன்சர் தெரியும். ஒண்ணு வந்துட்டு அதிகமான தண்ணி நிறைய குடிங்க. 2 to 3 லிட்டர் தண்ணி நிறைய குடிங்க. ஒருவேளை நீங்க தண்ணி குடிக்காதவங்களா இருந்தீங்கன்னா, மறந்துட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறந்துருவேன்னு நினைச்சீங்கன்னா அலாரம் வச்சுக்கோங்க உங்க போன்ல. அட்லீஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுக்கு அலாரம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு, யூரின் பாஸ் பண்றீங்க அப்படின்னா அது எந்த கலர்ல இருக்குன்றத நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அது அதிகமான எல்லோ கலர்ல இருக்கு அப்படின்னா நீங்க வந்து டீஹைட்ரேட்டடா இருக்கீங்கன்னு அர்த்தம். லைட்டான எல்லோ கலர்லயோ இல்ல வெள்ளை கலர்லயோ இருந்துச்சுன்னா அது வந்து நார்மல். பட் ரொம்ப டார்க் எல்லோ கலர்ல இருக்குன்னா அப்ப நீங்க கண்டிப்பா தண்ணி வந்து சரியா குடிக்கலன்னு அர்த்தம். சோ உடனே வந்து நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கிளாஸோ 2 கிளாஸோ தண்ணி உடனே குடிச்சிருங்க. அடுத்து வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது ஃபிளஷ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தவிர்க்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க வந்து உங்களோட இருக்கிற இடத்துல, அதாவது உங்க வேலை பார்க்குற இடத்துல வந்துட்டு நீங்க பாத்துக்கலாம் அது சுகாதாரமா இருக்கான்றத பாத்துக்கலாம். அண்ட் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பா உங்களோட சுகர் வந்து கண்ட்ரோல் வச்சுக்கிட்டாலே இன்ஃபெக்ஷன்ஸ் வராம ஓரளவுக்கு தவிர்த்துக்கலாம். சோ இதுதான் வந்து நீங்க ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய மெஷர்ஸ், நீங்க எடுக்கக்கூடிய மெஷர்ஸ் ப்ரிவென்ட் பண்றதுக்காக. சோ அடுத்து வந்து ரொம்ப காமன் இன்ஃபெக்ஷன்ஸ் நான் பாக்குறது வந்து வெஜினல் இன்ஃபெக்ஷன். ஸோ வெஜினல் இன்ஃபெக்ஷன் மோஸ்ட்லி கம்ப்ளைண்ட் என்ன வரும் அப்படின்னா, ஒண்ணு வந்து எனக்கு வெள்ளை அதிகமா படுது அப்படின்னு பெண்கள் சொல்வாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து எரிச்சலா இருக்கு அந்த இடம், எனக்கு அரிப்பா இருக்கு அப்படின்றத சொல்வாங்க. அடிவயிறு வலி கூட சில பேர் வந்து சொல்வாங்க. சோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து செக் பண்ணுவோம். அந்த வெள்ளை டிஸ்சார்ஜ் வந்து நார்மலா எல்லா பெண்களுக்குமே வரக்கூடிய டிஸ்சார்ஜ் தான். இது எப்ப அப்நார்மல் நம்ம சொல்வோம் அப்படின்னா, ரொம்ப ஸ்மெல்லா இருந்தாலும் இல்ல உங்களுக்கு இச்சிங் அதாவது அரிப்பு இருந்தாலோ இல்ல அந்த வெள்ளை டிஸ்சார்ஜ் வந்துட்டு ரொம்ப திரியா நம்ம தயிர் மாதிரியான கன்சிஸ்டன்சிலயோ இல்ல கிரீன் கலர்லயோ இல்ல எல்லோ கலர்லயோ இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா இன்ஃபெக்ஷன்ன்றத நம்ம சொல்லுவோம். சோ ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குன்னா உங்க கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் காட்டிக்கோங்க. அது இன்ஃபெக்ஷனா இல்ல நார்மல் டிஸ்சார்ஜான்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை அது இன்ஃபெக்ஷனா இருக்குன்னா உங்க கைனகாலஜிஸ்ட் வந்து அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. மேபி அது டேப்லெட் ஆன்டிபயோட்டிக் இன்ஃபெக்ஷனா இருந்தா ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது நார்மலா இருந்ததுன்னா உங்களுக்கு சொல்வாங்க. இந்த வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு இடம் வந்து ஈரமாவே நம்ம இருக்குன்னு வச்சுக்கோங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நேத்து வந்து மழை, ஒரு 2 நாளா 3 நாளா மழை டைரக்ட் பெஞ்சிட்டே இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு காளான் முளைக்கும். காளான்ன்றது இட்ஸ் அ ஃபங்கஸ். அதே மாதிரிதான் நம்மளோட அந்த இடம் வந்துட்டு எப்பவுமே நம்மளுக்கு ஈரமா இருக்கக்கூடிய இடம். ஏன்னா நம்ம யூரின் பாஸ் பண்ண அப்புறம் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அதை வாஷ் பண்ணாம நம்மளால இருக்க முடியாது. சோ யூரின் போன அப்புறம் ஒரு வாட்டியும் நம்ம வாஷ் பண்ணுவோம். வாஷ் பண்ண அப்புறம் நம்ம அந்த அண்டர்வேர் போடும்போது அந்த இடம் எப்பயுமே ஈரப்பதமாவே இருக்கும். ஒரு இடம் வந்து ஈரப்பதமாவே இருக்கு அப்படின்னா அந்த இடம் இஸ் a குட் ப்ரீடிங் என்வாயர்மெண்ட். அங்க வந்து நிறைய ஆர்கானிசம்ஸ் வளரக்கூடிய என்வாயர்மெண்ட்டை நம்மளே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். சோ அதனால இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தியா வளரக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னா, யூரின் நீங்க போறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க
உங்களுக்கு அது வாஷ் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலுமே நீங்க வாஷ் பண்ண அப்புறமா ஒரு டவலோ ஒரு டிஷ்யூவோ ஏதாவது ஒண்ணு எப்பயுமே கேரி பண்ணிக்கோங்க உங்க கூட. அதை வச்சு அந்த இடத்த வந்து அந்த ஈரப்பதத்தை தொடச்சி எடுத்துருங்க. இப்படி பண்ணாம ஜஸ்ட் டேப் பண்ணுங்க. ரொம்ப ஹார்ஷா தொடச்சிடாதீங்க. ஜஸ்ட் லைட்டா டேப் பண்ணி அந்த ஈரப்பதத்தை மட்டும் நீங்க வந்து நீக்கிடலாம். சோ அந்த இடம் வந்து எப்பயுமே ட்ரையாவே வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை உங்க பேண்ட்ஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் வந்து வெட்டா இருக்குன்னு பட்சத்துல நீங்க வீட்டுக்கு வந்த உடனே, மேபி வெளியில இருக்கீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்த அப்புறமா அதை கழட்டிட்டு வேற மாத்திக்கோங்க. அப்படி இல்லாட்டி நைட்ஸ்ல எஸ்பெஷலி என்னோட அட்வைஸ் என்னன்னா, நைட்ல வந்து பெண்கள் அண்டர்வேரே போடாம இருக்கிறது பெட்டர். அந்த இடத்துல வந்து கொஞ்சமாச்சும் உங்களுக்கு காத்து போகும், உங்களுக்கு அந்த வெட்னஸ் இல்லாம இருக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு வந்து லூஸான பேண்ட்ஸோ இல்ல ஸ்கர்ட்ஸோ இல்ல நைட்டியோ ஃப்ராக்ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு நீங்க வந்து நைட்ல படுத்துக்கலாம். சோ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அந்த ஈரப்பதம் கம்மி பண்ணாலே நம்மளுக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் அளவு வந்து ஓரளவுக்கு கம்மியாயிடும். இன்னொன்னு வந்து ஆஸ் யூஷுவல் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமா வரலாம். ஸோ சுகரை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணாலே வந்து இந்த இது வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து எனக்கு மெயினா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, வி வாஷ் யூஸ் பண்ணா அந்த இன்ஃபெக்ஷன் குறையுமா, நான் வந்து சோப் போடலாமா, ரொம்ப ஹாட் வாட்டர் நான் யூஸ் பண்ணலாமா, ஹாட் வாட்டர்ல கழுவலாமா இல்ல வந்து பச்சை தண்ணியில கழுவலாமா அப்படின்றது. நீங்க எங்க கழுவினாலுமே நீங்க வெளியில தான் கழுவ போறீங்க. சோ நீங்க சோப் யூஸ் பண்ணாலோ வி வாஷ் யூஸ் பண்ணாலோ நீங்க எந்த வாஷ் யூஸ் பண்ணாலுமே வெளியில தான் மட்டும்தான் நீங்க வந்து வாஷ் பண்ணணும். நீங்க ரொம்ப வாட்டி வாஷ் பண்றதுனால உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் குறைய போறது இல்லை. ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன்ன்றது உள்ள இருந்து வருது. வெளியில இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு உள்ள இருக்கிற இன்ஃபெக்ஷன் தான் வெளியில தெரியுது. சோ நீங்க வெளியில வாஷ் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்க குளிக்கும் போது ஒரு வாட்டி, நைட்ல வேணும்னா ஒரு வாட்டி நீங்க வந்து சோப் போட்டோ இல்ல வி வாஷ் போட்டோ நீங்க வந்து அதை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு நீங்க காட்டன் அண்டர் பேண்ட்ஸ் ப்ரிஃபரபிளி யூஸ் பண்ணிக்கோங்க. காட்டன் யூஸ் பண்ணும்போது அது வந்து நம்மளோட ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கும். மற்ற வேற எந்த நைலானோ இல்ல வேற ஏதாவது கிளாத் யூஸ் பண்ணும்போது அந்த ஈரப்பதம் அதிகமா இருக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு காட்டன் அண்டர் கார்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ அடுத்து நான் பேச நினைச்ச டாபிக் வந்து கேன்சர்ஸ், புற்றுநோய். சோ புற்றுநோய் வந்துட்டு இப்போ மோஸ்ட்லி நம்ம ரொம்ப காமனா, அதாவது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பெண்களுக்கு இருக்க புற்றுநோய் வந்து பிரஸ்ட் கேன்சர், மார்போட புற்றுநோய். இந்த பிரஸ்ட் கேன்சரை வந்து நம்ம எப்படி ஈஸியா முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுன்றத நான் சொல்றேன். சோ இந்த பிரஸ்ட் கேன்சர்ன்றது ஜெனட்டிக்கா வருது, ஃபேமிலிஸ்ல வருது. இதுல வந்து 2 ஜீன்ஸ், அதாவது BRCA1 BRCA2 அப்படின்ற ஜீன்ஸ் வந்து ஃபெமிலியலா வரக்கூடிய ஜீன்ஸ். சோ சில பேர் ஃபேமிலிஸ்ல வந்துட்டு அவங்க அம்மாக்கோ அவங்க பாட்டிக்கோ இல்ல வேற யாருக்கோ வந்து இந்த மார்பு புற்றுநோய் இருந்திருந்தா அவங்களோட பசங்களுக்கு வந்து வரக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதை வந்து நம்ம இந்த ஜெனட்டிக் டெஸ்ட் கூட பண்ணி அந்த ஜீன்ஸ் நம்மளுக்கு இருக்கான்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஜீன்ஸ் இல்லாதவங்களுக்குமே வந்துட்டு மார்பு புற்றுநோய் வரக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதை எப்படி வந்து நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம், எப்படி நம்ம கேர்ஃபுல்லா இருக்கலாம்ன்றது செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்றத நம்ம பண்ணிக்கலாம். சோ இது பற்றின பல வீடியோஸ் வந்து யூடியூப்ல கூகுள்ல எல்லாத்துலயுமே இருக்கு. சோ நம்ம வந்து கண்டதெல்லாம் கூகுள் பண்றோம். எந்த சிம்டம் வந்தாலுமே இப்ப எல்லாருமே வந்து பண்ணுறது ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கூகுள் போட்டு, ஓகே எனக்கு அடிவயிறு வலி இருக்கு, என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுளையோ இல்ல ChatGPTயோ தான் கேட்கறோம். சோ கேட்கும் போது உங்களுக்கு வந்து பாத்துடல அந்த லிஸ்ட்ல வந்து கரெக்ட் ஃபர்ஸ்ட் வரதே கேன்சர்ஸ் தான். எந்த பிரச்சனையை போட்டாலுமே வந்து கேன்சர் தான் அதிகமா வரும். சோ வந்து கூகுள்ல வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோமோ அதுக்கு பயன்படுத்தாம நம்ம மற்றதுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம். சோ செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன்ன்றது எப்படி பண்ணிக்கலாம்ன்றது வீடியோஸ் வந்து நிறைய யூடியூப்லயும் கூகுள்லயும் நம்மளுக்கு இருக்கு. சோ அதை வச்சுட்டு நம்ம வந்து நம்மளோட பிரஸ்ட்டை வந்து ஒரு மிரர் முன்னாடி குளிச்சுட்டு மிரர் முன்னாடி நின்று அந்த பிரஸ்ட்டை வந்து நம்ம எக்ஸாமின் பண்ணி பாத்துக்கலாம். மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி நீங்க பண்ணி பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மார்புல வந்து ஏதாவது மாற்றம் இருக்கான்றது உங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி மாற்றம் ஏதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா உடனே நீங்க உங்க டாக்டர் கிட்ட போயிட்டு அதை டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களால பண்ணக்கூடியது. இன்னொன்னு என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி டாக்டர் கிட்ட செக்அப் போயிட்டு உங்க மார்பை வந்து செக் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி 40+ விமெனுக்கு வந்துட்டு இது கண்டிப்பா தேவை. ஏன்னா பிரஸ்ட் கேன்சர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. சோ ஒரு டாக்டர் கிட்ட போகும்போது அவங்க வந்து உங்களுக்கு அதை செக் பண்ணுவாங்க. அண்ட் எவ்ரி ஒன் இயர் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து மேமோகிராஃபி, அதாவது நம்மளோட மார்பு டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த டெஸ்ட், எதர் மேமோகிராஃபியோ இல்ல அல்ட்ராசவுண்டோ நம்மளுக்கு பண்ணி அது வந்து நல்லா இருக்கா, 2 மார்பும் நல்லா இருக்கான்றத நம்ம வந்து பார்த்துப்போம். சோ இது வந்து பிரஸ்ட் கேன்சரை தவிர்க்கக்கூடியதுக்காக நம்ம பண்ணக்கூடியது.
நெக்ஸ்ட் வந்து சர்வைக்கல் கேன்சர். ஸோ அடுத்து செகண்ட் மோஸ்ட் காமன் புற்றுநோய், மார்புக்கு அடுத்த ரொம்ப காமனான புற்றுநோய் வந்துட்டு நம்மளோட சர்வைக்கல் கேன்சர். ஸோ சர்விக்ஸ்ன்றது என்னன்னா நம்மளோட யூட்ரஸோட கர்ப்பப்பையோட கீழே பகுதி பேரு தான் வந்து சர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சர்வைக்கல் கேன்சர் இது வந்து எதனால வருது அப்படின்னா HPV அப்படின்னு ஒரு வைரஸ் இருக்கு, அதாவது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இந்த வைரஸ்லயே வந்து பல வெரைட்டிஸ் இருக்கு, பல டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ் இருக்கு. ஸோ இந்த வைரஸ்ல வந்துட்டு ஹை ரிஸ்க் வைரஸஸ் வந்து நம்மளுக்கு அங்க இருந்துச்சு அப்படின்னா அந்த வைரஸ்னால பாதிப்பு வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது புற்றுநோயா வரக்கான வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி எல்லா பெண்களுக்குமே இந்த வைரஸ் வந்து சர்விக்ஸ்ல இருக்கும். பட் அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு கண்ட்ரோல்ல இருக்கா கண்ட்ரோல்ல இல்லாம இருக்கான்றத வச்சுதான் இந்த கேன்சர் வருதா இல்லையான்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். சோ ஒரு பெண்களுக்கு மோஸ்ட்லி இந்த ரிஸ்க் எப்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து செக்ஷுவலி ஆக்டிவா இருந்தாலோ இல்ல குழந்தை பெத்துக்கிட்டாலோ அவங்களுக்கு வந்து அந்த வைரஸ் வந்து அந்த இடத்துல ஆக்டிவா ஆகிடும், அதுவே தானா ஆக்டிவா தான் இருக்கும். இது வந்து அத சில பெண்கள் என்கிட்ட கேட்கறது வந்து டெஸ்ட் பண்ணும்போது அங்க வந்து புண்ணு இருக்கு, சர்விக்ஸ் வாயில புண்ணு இருக்குன்னு சொல்லுவேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க, மேம் நான் வந்து இன்டர்கோர்ஸ் இருந்தே வந்து பல வருஷம் ஆகுது, அது எப்படி இப்போ புண்ணு இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த வைரஸ்ன்றது உங்க அந்த சர்விக்ஸ்ல தான் பல வருஷம் இருக்கும், அது எங்கேயுமே போகாது அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் நீங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் அது போகும். சோ இப்போ ரீசெண்டா நீங்க இன்டர்கோர்ஸ் வச்சாதான் இந்த வைரஸ் வந்து உயிரோட இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எப்போ லைக் கல்யாணம் அப்போ நீங்க இன்டர்கோர்ஸ் வச்சாலும் நீங்க 40-50 வயசு செக் பண்ணும்போது கூட நீங்க வந்து அந்த வைரஸ் வந்து உள்ளேயே இருக்கலாம். சோ இந்த வைரஸை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது? சோ இதுக்கான வேக்சின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. சோ இப்ப இந்தியாலேயே வந்து நம்ம வேக்சின் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்தியாலே தயாரிக்கிறாங்க. அப்படின்னு ஒரு வேக்சின் வந்திருக்கு, ஃபாரின் வேக்சின் இருக்கு கார்டாசில் அப்படின்னு. சோ இந்த வேக்சின்ஸ் வந்து இந்த கார்டாசில் ஃபாரின்ல கொடுக்க அந்த பிராண்ட் வந்துட்டு உங்களுக்கு 4000 ரூபாய் வரும், இந்தியால தயாரிக்கக்கூடிய பிராண்ட் வந்துட்டு உங்களுக்கு 2000 ரூபாய் வரும். சோ இது வந்து நம்ம 9 வயசுல இருக்கிற குழந்தைகள் இருந்தே நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். சோ இது ஏர்லியா கொடுக்கும் போது என்ன நம்மளுக்கு நன்மை அப்படின்னா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம கொடுத்துட்டோம்னா ஆல்ரெடி கண்ட்ரோல் பண்ணுவோம். பட் லேட்டா நம்ம கொடுக்கும்போது அந்த வயசு ஆல்ரெடி கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிடும். சோ ஆக்டிவ் ஆன அப்புறம் நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ இந்த 9 to 14 வயசுக்குள்ள நம்ம கொடுக்கும்போது பசங்களுக்கு 2 டோஸ் மட்டும் கொடுப்போம், அதாவது 0 and ஃபர்ஸ்ட் டோஸ். அதாவது 0னா இன்னைக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா திரும்பி இன்னும் 1 மாசம் அப்புறமா 2வது டோஸ் வந்து நான் கொடுத்துக்கலாம். பட் 14 வயசுக்கு அப்புறமா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நாங்க 3 டோஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கொடுத்தனா அடுத்த டோஸ் 1 மாசத்துக்கு அப்புறம், அதுக்கு அடுத்த டோஸ் 6 மாசத்துக்கு அப்புறமா நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கும். இது வந்து 9 வயசுல இருந்து 45 வயசு வரைக்குமே வந்து பெண்கள் இதை எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் இது ஆண்களுக்குமே வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா ஆண்களுக்குமே வந்து ஏனல் ரீஜன்ல கேன்சர்ஸோ வாட்ஸ் வரதோ அப்புறம் பீனல் ரீஜன்ல வந்துட்டு நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வரதுமே இதே வைரஸ்னாலதான் நம்மளுக்கு வந்து ஆண்களுக்குமே இன்ஃபெக்ஷன் வருது. ஸோ ஈவன் பாய்ஸ்க்கு கூட நம்ம வந்து வேக்சினேஷன் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதிகபட்சமா பெண்களுக்கு வந்து நம்ம இதை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்றது. சோ உங்க வீட்டுல வந்து ஸ்கூல் காலேஜ் போற பசங்க இருந்தாங்கன்னா இப்பவே வந்து வேக்சினேஷன் எடுத்துக்க சொல்லுங்க. இன்ஃபேக்ட் இப்போ இந்தியால தமிழ்நாட்டுல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த வேக்சினை வந்துட்டு ஃப்ரீயா கவர்மெண்டே சப்ளை பண்ற மாதிரி. பட் அது எப்போ வரும்ன்றது நம்மளுக்கு தெரியல. பட் நிறைய கிளினிக்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இந்த வேக்சின் வந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். சோ 45 வயசு வரைக்குமே நீங்க வந்து இந்த வேக்சினை வந்து எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்க வேக்சின் எடுத்தீங்கனாலோ எடுக்காட்டியுமே பாப்ஸ்மியர் என்ற டெஸ்ட்டை வந்து நீங்க பண்ணிக்கலாம். இந்த பாப்ஸ்மியர்ன்றது என்னன்னா அந்த சர்விக்ஸ்ல வந்து நம்ம ஜஸ்ட் அந்த வெளியில வர அந்த டிஸ்சார்ஜை வந்து அதை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு அதை வந்து லேபுக்கு அனுப்புவோம். இதுல வந்து நம்மளுக்கு அந்த செல்ஸ் நம்மளோட அந்த சர்வைக்கல் ஏரியால இருக்கிற செல்ஸை வந்து நம்ம அதுல படிப்போம். மைக்ரோஸ்கோப் கீழே படிக்கும் போது அந்த செல்ஸ்ல வந்துட்டு ஏதாவது கேன்சர் மாதிரியான ரிஸ்க் இருக்கான்றத நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். சோ ஒருவேளை கேன்சர் வரக்கு முன்னாடி வந்து பல ஸ்டேஜஸ் இருக்கு, அதுக்கப்புறம் தான் அது கேன்சர் ஸ்டேஜ்க்கு போகும். சோ அந்த முன்னாடி ஸ்டேஜ்ல இருக்கும்போது அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணி அந்த கேன்சர் இல்லாம நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு வந்து நம்ம
நார்மலா ஆன்டிபயோட்டிக்கோ இல்ல நார்மலான டேப்லெட்ஸ் கொடுத்தாலே வந்து நம்ம வந்து அதை தவிர்த்துக்கலாம். அந்த கேன்சர் ஸ்டேஜ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த பேப் ஸ்மியர் அப்படின்ற ஒரு டெஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம அந்த ஹெச்பிவி வைரஸோட ரிஸ்க் இருக்கான்றது ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்டிங்னே நம்ம வந்து பண்றோம். அதுமே அந்த இடத்துல இருந்து நம்ம டிஷ்யூ எடுத்து அதை வந்து நம்ம ரீட் பண்றோம். இன்னொன்னு நம்ம கால்போஸ்கோபின்னு சொல்லுவோம். அதாவது அந்த இடத்துல கேமரா போட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம அந்த சர்வைக்கல் அந்த இடத்துல கொஞ்சம் டிஷ்யூ எடுத்து அதை நம்ம வந்து டெஸ்டிங் அனுப்புறோம். ஸோ இந்த மாதிரியான பல டெஸ்டிங் இருக்கு. இதுல மெயினா ரெக்கமெண்ட் பண்றது நாங்க என்னன்னா, பாப்ஸ்மியர் வந்து அட்லீஸ்ட் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஆன பொண்ணுங்க, அதாவது கல்யாணம் ஆன பொண்ணுங்க வந்து எவ்ரி 3 years ஒன்ஸ் இந்த பாப்ஸ்மியர் டெஸ்ட் வந்து கண்டிப்பா பண்ணிக்கணும்ன்றத சொல்லுவோம். ஸோ 3 years ஒன்ஸ் நீங்க பண்ணிக்கும் போது நம்மளுக்கு ரிஸ்க் இருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு அதுல தெரிஞ்சிடும். ஒருவேளை எப்பயாவது ரிஸ்க் இருக்கு அப்படின்னா அதுக்கான டேப்லெட்ஸை நீங்க முன்கூட்டியே சாப்பிட்டீங்கன்னா இந்த புற்றுநோயில இருந்து தவிர்த்துக்கலாம். அண்ட் ஹெச்பிவி டிஎன்ஏ டெஸ்டிங்ன்றது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிட்டா போதும்ன்றதுதான் இது. இந்த பாப்ஸ்மியர் வந்து ஒரு 600 இருந்து ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு வந்து செலவாகலாம். இந்த பாப்ஸ்மியர் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க பண்ணிக்கிட்டா போதும். சோ இது வந்து நம்மளோட cervical கேன்சர் பத்தின ஒரு விழிப்பு. இது இல்லாம நம்மளுக்கு வந்து வேற கேன்சர்ஸ் வந்து நம்மளோட எண்டோமெட்ரியல், அதாவது யூட்ரஸோட கர்ப்பப்பையோட கேன்சரும் ஓவரியோட கேன்சரும் நம்மளுக்கு நிறையவே இப்ப பாத்துட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இதை வந்து நம்ம சீரம் மார்க்கர்ஸ்ன்றது நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அதாவது நம்ம ரத்த பரீட்சை, ரத்தத்துல இருந்து டெஸ்ட் பண்ணுவோம், சில மார்க்கர்ஸ் இருக்கான்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இது இப்போ வந்துட்டு இந்த ஜெனரல் செக்அப் பண்றவங்கல வந்து இது ஆல்ரெடி இன்க்ளூட் ஆகி வருது. பட் ஒருவேளை உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு இல்ல நீங்க செக் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரியான பிளட் மார்க்கர்ஸ், சீரம் மார்க்கர்ஸ் வந்து உங்க டாக்டர் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி தருவாங்க. நீங்க வந்து அந்த டெஸ்ட் பண்ணி ஏதாவது இருக்கான்றதை நீங்க பாத்துக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு என்ன மெயினான ப்ராப்ளம்னா, இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ கர்ப்பப்பையை வந்து எடுத்துடுறாங்க. லைக் ஏதாவது ஒரு பிரச்சனை, மேபி அது ஒரு ஃபைப்ராய்டா இருக்கலாம், இது வந்து அடினோமைசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ், இந்த மாதிரி பல பிரச்சனைனால நிறைய பேர் வந்து கர்ப்பப்பையை வந்து எடுத்துடுறாங்க, ஹிஸ்டெக்டமின்னு சொல்லுவோம். சோ இந்த ஹிஸ்டெக்டமி பண்ண பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, மேம் எனக்கு வந்து போட்டுருமா, எடுத்தனால எந்த வேலையும் பண்ண முடியா, வேற பிரச்சனை. சோ கர்ப்பம் எடுத்தவங்களோட இல்லையான்றதுதான் நம்மளுக்கு வந்து மன விஷயம். யூஸ்வலி எடுக்கிறது 40 வயசுக்கு மேல மட்டும்தான் நம்ம வந்து கர்ப்பப்பை எடுக்கிற சொல்லி நம்ம கொடுப்போம். ஒரு பிரச்சனை இருக்குன்னா எடுக்கிறது வந்து 40 இயர்ஸ்க்கு மேல மட்டும்தான் நம்ம வந்து அதை அட்வைஸே பண்ணுவோம். அதுவுமே கண்டிப்பா தேவை மட்டும்தான். இப்ப வந்து கர்ப்பப்பை எடுக்காம பல பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் ஆல்ரெடி நிறைய அப்படியும் நமக்கு அந்த பெயின் இருக்கு, வந்து பிரச்சனை இருக்குன்ற பட்சத்துல நம்ம கர்ப்பப்பை எடுக்கிறது லாஸ்ட் சொல்யூஷனா தான் நம்ம வச்சிருப்போம். பட் 40 இயர்ஸ்க்கு கம்மியா இருக்கவங்களுக்கு கர்ப்பப்பை எடுக்கிறது ஒரு இல்ல. 40 இயர்ஸ்க்கு கம்மியா எந்த டாக்டருமே வந்து அட்வைஸ் பண்ண மாட்டாங்க கர்ப்பப்பை எடுக்கணும்ன்ற. 40 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை ரொம்ப பிரச்சனையா இருக்கும் போது நம்ம அந்த கர்ப்பப்பை எடுக்கும் போது கருமுட்டை, அதாவது நம்மளோட ஓவரி வந்து நம்ம உள்ள வச்சிருக்கோமா இல்லையான்றது வந்து உங்க டாக்டர் டிஸ்கஸ் பண்ணுங்க. சோ இந்த ஓவரி வச்சிருக்கிறது என்ன நன்மை அப்படி, இப்ப இந்த ஓவரி அதாவது கருமுட்டை வந்து 2 பக்கம் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம உள்ளேயே விட்டுருவோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். இந்த கர்ப்பப்பை எடுத்துட்டோம்னா ஓவரியில இருந்து நம்மளுக்கு வந்து ஹார்மோன் சுரந்தே இருக்கும். நம்மளோட ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரோன்ற ஹார்மோன் சுரக்கும். கர்ப்பப்பை இந்த ஹார்மோன் வந்துட்டு 1 வருஷம்ல 10 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு சுரந்து இருக்கும். இந்த ஹார்மோன்ஸ்னால நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ ஃபார் எக்ஸாம்பிள் மெனோபாசல் விமன், பீரியட் மொத்தம் நின்ன பெண்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான பிரச்சனை யூஸ்வலா வரும் அப்படின்னா, ஹாட் ஃபிளஷஸ் சொல்லுவோம். அவங்க திடீர்னு வந்து சூடாயிடும், உடம்பு ஆயிடும், ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி படபட வரும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருப்பாங்க, மூட் ஸ்விங்ஸ் அதிகமா இருக்கும், எப்போ எப்படி நடந்துப்பாங்கன்னே நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அவங்களோட போன் ஹெல்த்துமே வந்துட்டு ரொம்ப டிட்டோரியேட் ஆயிடும். அண்ட் அவங்க ஹார்ட் ஹெல்த்துமே வந்துட்டு நம்ம பாத்துக்க கூடியது. நீங்க நிறைய பேர் கவனிச்சு அப்படின்னா ஆண்கள் வந்து அதிகமா கம்மி வயசுலயே வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துரும். பெண்கள் வந்து லேட்டரான ஸ்டேஜ்ல தான் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது எதனால அப்படின்னா வந்து ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோன் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுனால. சோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து நம்ம மெனோபாஸ் வரைக்கும்
நம்மளுக்கு வந்து நல்ல ப்ரொடெக்ஷனா இருக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்கிறதுனால நம்மளோட போன் ஹெல்த்தும் நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தும் இந்த ஈஸ்ட்ரோஜனே வந்து பார்க்கும். சோ ஒன்ஸ் நமக்கு மெனஸ் ஆன அப்புறமா நம்மளுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்புறமா நம்ம இந்த போன் ஹெல்த்தும் ஹார்ட் ஹெல்த்தும் வந்து டிட்டீரியேட். சோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம அப்போ செக்அப் பண்ணோம். எஸ்பெஷலி இப்போ இந்த மாதிரி ஹார்ட் ஃபிளஷஸ் வருதோ, இல்ல ஆன்சைட்டி அதிகமா இருக்கோ, இல்ல இந்த மாதிரி போன்ஸ் எனக்கு வீக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ண வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் செக்அப் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி நிறையவே கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த தெரப்பி சோ பட்டுச்சுன்னா அந்த ஹெல்த்துக்கு தெரப்பி நம்ம கொடுப்போம். ஹார்ட்டையுமே நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணி அது தேவையான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஓவரியை எடுக்கும் போது நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனைகளுமே இதேதான். ஸோ ஹார்ட் ஹெல்த், போன் ஹெல்த், மாதிரியான மூட் ஸ்விங்ஸ், ரெஸ்ட்லெஸ்னஸ், ஹார்ட் ஃபிளஷஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து நம்மளுக்கு வரலாம் ஒருவேளை நம்ம எடுத்துட்டோம்னா. சோ நாங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், இந்த ஹிஸ்டெக்டமி பண்ணும்போதுமே நம்ம வந்து ஓவரியை வந்து உள்ளேயே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். சோ இது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற டவுட் இது. சோ ஹிஸ்டெக்டமி பண்றதுனால யாருக்கும் வெயிட் போடாது. நீங்க நார்மலா டயட்டையும் உங்களோட எக்ஸசைஸ் நீங்க எப்படி அப்படின்னு உங்களுக்கு வெயிட் எல்லாம் போடாது. இது மாதிரியான பிரச்சனைகள் மட்டும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ பிரெக்னன்சில வந்து நான் ஜஸ்ட் ரொம்ப டீட்டெயிலா போகாம ரொம்ப மேலோட்டமா ஜஸ்ட் என்ன முக்கியமோ அதை பேசுறேன். நிறைய பேர் பிரெக்னன்சி வந்து அப்பவே உங்களுக்கு பிரெக்னன்சில வந்துட்டு 4 டெஸ்ட், அதாவது 4 1, 2, 3 அண்ட் இதோட சேர்ந்து 4th ட்ரைமஸ்டர்ன்றத வந்து பால் கொடுக்கிற பீரியட வந்துட்டு 4th ட்ரைமஸ்டரா நான் பிரிச்சுக்கிறேன். 0 ட்ரைமஸ்டர்ன்றது நம்மளோட பிளானிங், அதாவது பிரெக்னன்சி பண்ற டைம் வந்து 0 ட்ரைமஸ்டர்னு சொல்றேன். இந்த ட்ரைமஸ்டர் வந்து நீங்க எக்ஸாக்டா என்ன எப்போ பிளான் பண்ணணும், எப்படி பண்ணணும், நீங்க ரெடியா, பிசிக்கலி ரெடியா, மென்டலி ரெடியா, எக்கனாமிக்கலி, பினான்சியலி ரெடியான்றத நீங்க வந்து பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க பேபி பிளானிங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஃபோலிக் ஆசிட்ன்றது நம்மளோட பேபியோட டிஎன்ஏ வந்து ரொம்ப ஹெல்ப். சோ இதை வந்து 0 ட்ரைமஸ்டர் நீங்க பிளான் பண்ணும் போதே நீங்க அந்த ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ன்றது பிரெக்னென்ட் ஆனதுல இருந்து 12 வாரத்துக்கு வரைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். இந்த ட்ரைமஸ்டர் மெயினா கூடிய பிரச்சனை என்னன்னா, நமக்கு நிறைய வாமிட்டிங்ஸ் இருக்கும். நிறைய பெண்களோட பிரச்சனை மேம் ரொம்ப இருக்கு, என்னால தாங்க முடியல அப்படின்னு வருவாங்க. ஆக்சுவலி பேபி நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு வந்து வாமிட் வரும். ரொம்ப இல்லாம ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வச்சுதான் மட்டும்தான் நம்மளால முடியும். இந்த டைம்லயும் நம்ம வந்து ஃபோலிக் சப்ளிமெண்டேஷன் தான் இருக்கும். அண்ட் ரெகுலரா சொல்ற ஸ்கேன் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருப்போம். 3 நம்மளோட ட்ரைமஸ்டர் வந்து நம்மளோட பேபி மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும், மூவ்மெண்ட் தெரியும். அண்ட் இந்த டைம்ல வந்து அயர்ன் அண்ட் கால்சியம் சப்ளிமெண்டேஷன் கொடுப்போம். ஏன்னா நம்மளோட அம்மாக்கள்ல இருக்கிற அந்த வந்து போன்ஸ் வளர்ச்சிக்கு போகும். அம்மாக்களோட ரத்தம் தான் வந்து பேபிக்கு வந்து ரத்தமா போகும். அதனால அவங்களுக்கு சப்ளிமெண்டேஷன் கண்டிப்பா தேவைப்படும். 27 வாரத்துக்கு அப்புறமா வந்து தேர்ட் ட்ரைமஸ்டர். சோ இந்த கூடியது வந்து பேபி மூவ்மெண்ட் உங்களுக்கு கரெக்டா தெரியுதா, பேபியோட வளர்ச்சி நல்லா இருக்கா, அதாவது வந்து பி சுகர் என்ன இருக்கான்றத நம்ம வந்து பிரெக்னன்சி ஃபுல்லாவே நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இருப்போம். அது வந்து டெலிவரி. சோ டெலிவரியில வந்துட்டு சிசேரியன் டெலிவரி. சோ மெயினா வந்து வர எல்லாருமே வந்துட்டு எனக்கு நார்மல் டெலிவரி தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் நார்மல் டெலிவரின்றது வெஜினல் டெலிவரி கிடையாது. நார்மல் டெலிவரின்றது அது சிசேரியனா இருந்தாலும் சரி, நல்லபடியா டெலிவரி பண்ணாலே அது நார்மல். வெஜினலா பண்ணா மட்டும்தான் ஒரு தப்பான கான்செப்ட். 2 விதமான டெலிவரி தான் நமக்கு இருக்கு. ஒன்னு வெஜினல் டெலிவரி, இன்னொன்னு சிசேரியன் டெலிவரி. இந்த வெஜினல் டெலிவரியில வந்துட்டு நிறைய பெண்கள் வந்துட்டு இதுதான் விரும்புறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அப்படிதான் நம்பப்பட்டிருக்காங்க. இது மாதிரி வெஜினல் தான் பண்ணிக்கணும், இல்லாட்டி நீ வந்துட்டு லைக் ஃபேமிலிஸ்ல ரொம்ப அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும், வெஜினல் தான் பண்ணிக்கணும், இல்லாட்டி உனக்கு நீ வந்து அம்மா இல்ல, நீ வந்து இது ஆர்டிபிஷியல் குழந்தை பெற்றுக்க கூடாது, அது மாதிரி நிறைய ஃபேமிலிஸை நான் பார்த்திருக்கேன். சோ சில பேர் வந்து அந்த பெயினுக்கு பயந்து வந்து நார்மல் தான்
ஆகுங்க. கோர்ஸ் வெஜினல் டெலிவரின்றது நார்மல் ப்ராசஸ். அதாவது நம்ம பாடியே வந்து தரக்கூடியது, நம்ம பாடிக்கு வந்து நேச்சுரலா நடக்கிற பிரச்சனைகள் வரும்போது தான் நம்மளால வந்து வெஜினல் டெலிவரி முடியாம போகுது. அதாவது ஒரு உமாக்கு ஏதாவது ரிஸ்க் இருக்கோ, இல்ல பேபிக்கு ஏதாவது ரிஸ்க் இருந்தாலும் நம்ம வந்து அந்த டைம்ல தான் நம்ம வந்து சிசேரியன். சோ ஒருவேளை உங்களுக்கு வெஜினல் டெலிவரி தான் வேணும், நீங்க முன்னாடியே பிளான் பண்ணீங்கன்னா அதுக்கேத்த எஃபர்ட்ஸ் நீங்களே போடுறதா இருக்கும். ஒரு டாக்டர் கிட்ட வந்துட்டு, டாக்டர் எனக்கு வந்து வெஜினல் டெலிவரி தான் வேணும் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஆனா அவங்க அதுக்கான எஃபர்ட்ஸ் எதையுமே போட மாட்டாங்க. ஒன்லி செக்அப் வருவாங்க, டேப்லெட்ஸ் கொடுக்கறத சாப்பிடுவாங்க, ஸ்கேன் பண்ணிப்பாங்க. அதை தவிர நாங்க சொல்ற டயட்டையோ நாங்க சொல்ற எக்ஸசைஸையோ எதையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா எனக்கு பட் பெயின் வரும்போது அவங்களால அந்த பெயினை வந்து தாங்கிக்க முடியறது இல்லை. இதுதான் வந்து நாங்க பார்க்கக்கூடிய பெரிய பிரச்சனை. பேர் மனசளவுல வந்து வெஜினல் டெலிவரி வருவாங்க, பட் ஆனா பிசிக்கலி அந்த போது அவங்களுக்கு அந்த வலியை வந்து தாங்க முடியறது இல்ல. அப்ப பண்ணிடுங்க, என்னால முடியல, என்ன முடியலன்னு. சோ நாள உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணீங்கனாலோ, இல்ல நீங்க வந்து கிரிக்கெட் விளையாடினீங்கனாலோ, இல்ல திடீர்னு ஒரு நாள் நீங்க ஜிம் போனீங்கனாலோ உங்களுக்கு வந்து அடுத்த நாள் வலி ரொம்ப ஜாஸ்தி. எதனா அதுக்கு அந்த பெயினுக்கு வந்து அடாப்ட் ஆகாம. சோ இந்த பெயின் நீங்க அடாப்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த எக்ஸசைஸ் எல்லாம் அந்த நாங்க சொல்ல எக்ஸசைசஸ், பிரெக்னன்சி எக்ஸசைஸ் முன்னாடில இருந்தே நீங்க பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களோட வந்து திடீர்னு ஒரு நாள் அந்த லேபர் பெயின் வரும்போது மசில்ஸ் வந்து ஆல்ரெடி ரெடியா இருக்கும் அந்த வலியை தாங்க. அது இல்லாம நீங்க திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு அவ்வளவு வலி வரும்போது உங்களால கண்டிப்பா அந்த வலியை வந்து தாங்கிக்க முடியாது. சோ நார்மல் வெஜினல் டெலிவரி வேணும்னு கேக்குறவங்க வந்து இந்த மாதிரியான எக்ஸசைசஸோ மத்த இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால கரெக்டா ஃபாலோ பண்ண முடியும். சோ என்ன வெஜினல் அது இதுல மெயினா நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த ஃபேக்டர்ஸ் தான். சாப்பாடு, நம்மளோட எக்ஸசைஸ் சொல்றோம், சப்ளிமெண்ட் கரெக்ட் எடுத்துக்கணும் சொல்றோம், செக்அப்ஸ் கரெக்டா வரணும்ன்றதும். So I think pretty much எல்லாமே டாபிக்ஸ் ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு கேள்வி எனக்கு தாராளமா இருக்கலாம். Thank you so much. Thank you sir. பேசுறீங்களா ஐயா? சங்கீதா thank you ma'am. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெரி இன்ஃபர்மேட்டிவ் செஷன் மேம். thank you so much. so குட்டா வந்துட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. அண்ட் தென் ரொம்ப அழகா பிசிஓடி, வாட் இஸ் பிசிஓடில இருந்து ஃபுல் எப்படி அதை வந்து சரி பண்ணணும் எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லிட்டீங்க. ஸோ ஆல்ரெடி எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா டிசீஸுமே வந்துட்டு நீங்க பிசிஓடி லைக் ப்ரெசன்ட் டே சிச்சுவேஷன்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். வெரி வெரி எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு தேவைப்படக்கூடிய, எல்லா பெண்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று. ஸோ தேங்க்யூ மேம். யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் அதை பற்றியும் நல்லா டீப்பாக சொன்னீங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்கான விஷயமும் வந்துட்டு நிறைய சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணும். ஸோ உமன்ஸ் ஹெல்த் வந்துட்டு கண்டிப்பாக நல்லபடியாக வச்சுக்கணும். அப்போ தான் எல்லாமே வந்துட்டு நேஷன்ஸ் உடைய வெல்த்தும் நல்லாயிருக்கும் அப்படின்னுட்டும் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ மேம். ரொம்ப அழகாக ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக கொண்டு போனீங்க அண்ட் வெரி யூஸ்ஃபுல் செஷன். தேங்க்யூ. எனிபடி ஹேஸ் கொஸ்டின்னா நம்ம அவங்க கிட்ட கேட்டுடலாம் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. காஞ்சனாம்மா கொஸ்டின் இருக்கு, ஏதாவது கேள்வி இருந்தாலும் கருத்துக்கள் இருந்தாலும் கேட்கலாங்கம்மா. காஞ்சனாம்மாக்கு ஏதாவது கேள்வி வீட்டுல என்கிட்ட கேட்பாங்க, ஏன்னா அவங்க என்னோட அம்மா தான். அதனால இங்க கேட்டாங்களான்னு தெரியல. ஓகே மேம். ஓகே, சாரி. தேங்க்யூ மேம். லைக் ஐ செட் in the beginning, women தான் மத்த விமனுக்கு சப்போர்ட் பண்றதுனால என்னோட ஃபேமிலில இருந்து என்னோட கசின்ஸ், என்னோட அத்தை, அம்மா எல்லாரும் வெரி நைஸ் மேம். சூப்பர் மேம். தேங்க்யூ. அன்பு ஐயா, கேள்விகள் இருந்தாலும் கருத்துக்கள் இருந்தாலும் கேட்கலாங்க ஐயா. அம்மா கிட்ட, அபிநயா மேம் கிட்ட கேட்கலாம். ஜெயஸ்ரீ மேம். சிஸ்டர் ஆக்சுவலா
தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஆக்சுவலி வந்து ம், ம். நிறைய விஷயத்த வந்து கட 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 கடன்னு அந்த ஒரு ஆமா. மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு உமன் புக் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு உமன் கேர் அப்படின்னு சொல்லலாம். உமன் ஹெல்த்னு ஒரு புக்கையே போட்டுட்டீங்க அப்படின்ற அளவுக்கு தான் சொல்ல முடியும். எந்த விஷயத்தையும் விட்டு வைக்கல. ஆக்சுவலி வந்து இதுக்கு மேல வந்து டாபிக் இருக்கா அப்படின்னு கேட்டா வந்து எனக்கு தெரிஞ்சு கொஸ்டின் மார்க் நான் போடுவேன். ஏன்னா வந்து அவ்வளவு பெரிய விஷயத்த வந்து ஜஸ்ட் டச் பண்ணிட்டு இன்ட்ரோவா கொடுக்காம அதுலயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியா வந்து கொடுத்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா இந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல்ல பேச பேச வந்திருக்கீங்க. ஆனா வந்து நிறைய விஷயத்த வந்து கிட்டத்தட்ட இப்படி நம்ம டீம்ல எப்படி இது பண்ணுவாங்கன்னா நிறைய கட 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 கடன்னு அப்படியே பிரிச்சிருவாங்க. பிரிச்சுட்டு ஒரு டாபிக் உள்ள போகும்போது அப்படியே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியே இருக்கும். சீசன் 1 சீசன் 2 போகும்போது மொத்தத்துமே ஒரே ஆஹ் இதுல வந்து முடிக்கிறது வந்து ரொம்ப அமேசிங்கா இருந்தது. நல்லா இருந்தது. பட் அதுலயே வந்து நீங்க இன்னொரு விஷயம் வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. பசங்க வந்து சின்ன பசங்க வந்து ஏஜ் வந்து வெயிட் போடுறாங்க. மெயினான விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ணி சொல்லியிருந்தீங்க. அதுலயே இன்னொரு விஷயம் நான் சொன்னீங்க, யூரின் போகிறதுக்கு யோசிக்கிறாங்க ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க வந்து யோசிக்கிறாங்க. 100% உண்மை. நான் இதை எங்க பார்த்தேன் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம சாதாரண ஒரு மெடிக்கல் கேம்ப் பண்றதுல வந்து மெடிக்கல் டாக்டர்ஸே யோசிக்கிறாங்க. ஒரு எப்படின்னா எ- நான் டைரக்டாவே சொல்றேன், எனக்கு ஒன்றும் பயமும் இல்லை, எதுவுமே கிடையாது. இத்தனைக்கு நம்ம இத்தனைக்கு பப்ளிக்ல பண்றோம், பப்ளிக் செட்டால பப்ளிக் பாத்ரூம் எப்படி இருக்கும்னு தெரியும். அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு அங்கேயே இருந்தாலும் நான் பார்த்திருக்கேன். நான் வீட்டுக்கு போயினா போவேன் சார், எனக்கு வேணாம் சார், நான் வீட்டுல நான் கார் வச்சு கூட அமுச்சு விட போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா கூட ஆஹா நான் வீட்டுக்கு போய் யூஸ் பண்ணிக்கிறேன் சார் சொன்னாலும் நான் பார்த்திருக்கேன் இதே மெடிக்கல் டீம்ல. இன்னும் நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. உமன் ஹெல்த்தை பத்தி பேசும்போது வந்து அதே மாதிரி மெயில் சம்பந்தப்பட்ட விஷயமும் அந்த இன்ஜெக்ஷன் விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தீங்க. நிறைய ஓவரால் பேக்கேஜா கொடுத்துட்டீங்க. ஆக்சுவலா வந்து ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருந்தது இன்னைக்கு சப்ஜெக்ட். ஆக்சுவலா நல்லா இருந்தது. தேங்க்யூ. நன்றி நன்றி எதுவுமே சார். அட்ரஸ் பண்ணி சொல்ல முடியல. ஏன்னா நான் திருப்பி ரிமைண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அதனால தான் நான் ஃபுல் மீல்ஸ் சொல்லி முடிச்சிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு சப்ஜெக்ட வந்து நான் எதிர்பார்க்கல இன்னைக்கு. ஆக்சுவலா நான் எப்படி எதிர்பார்த்தேன் அப்படின்னா சரி ஓகே மேடம் வருவாங்க, ஓரளவுக்கு பாதி முடிப்பாங்க, மத்த பாதி வந்து நெக்ஸ்ட் செஷன் பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்த விஷயம். பட் ஆக்சுவலி எட்டு டோ ஆக்சுவலி உமன் சம்பந்தப்பட்டதும் சரி மெயில் சம்பந்தம் நான் ஒண்ணு ஜென்ரல் தானே மாறேன். அந்த ஜென்ரல் மாடத்துலயே வந்து ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க. லிவர், கிட்னி, சுகர், பிபி, தைராய்டுல இருந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்ல இருந்து ஆஹ், நிறைய விஷயத்த வந்து ஓவரால் வந்து கவர் பண்ணீங்க. தேங்க்யூ. ஒன் செகண்ட் தேங்க்யூ. வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ட்ரஸ்டுக்காக பேசுனதுக்கு, கலந்துக்கிட்டதுக்கு. இதனால யாராவது ஒரு 4 பேர் நான் சொன்னதை வந்து யூஸ் பண்ணி உங்களோட பிரச்சனையை தவிர்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இல்ல ஆக்சுவலி இது வந்து பல டிஸ்ட்ரிக்ட்ல பல ஸ்டேட்டுக்கு போகிற அளவுக்கு வீடியோ ஆக்சுவலி பல கண்ட்ரிக்கு போகும். நான் இப்ப யூடியூப்ல போட்டு கம்யூனிட்டில போட்டேன்னா அங்கிருந்து ஒவ்வொரு கண்ட்ரில நம்ம டீம் இருக்காங்க. ஸோ அங்கங்க அப்படி அப்படியே ஷேர் ஆகும் வீடியோஸ் நம்மளுது. ஸோ அப்படி இருக்கும்போது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு தான் இருக்கும். கண்டிப்பா பல பேர் ரீச் இருக்கும். நீங்க வந்து சோஷியல் மீடியால வரணும்னு அட்ரஸ் பண்ணி உள்ள வந்தீங்க. இறைவன் காட் கிரேஸ் நான் பார்த்துட்டேன் ஆக்சுவலி உங்க பேச்சு. அதுதான் வந்து இருக்கிற பிளஸ் பாயிண்ட். நான் போடணும், நான் இது பண்ணணும், நான் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை தேடிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி இங்க ஒரு இது பண்ணீங்க, பதிவு பண்ணியிருந்தீங்க. அப்ப நான் அதுதான் நினைச்சேன். நான் எங்கேயுமே தேடி தேடி ஓட மாட்டேன். நான் ஜஸ்ட் ஒரு இன்வைட் மெசேஜ் தான் கொடுப்பேன். காட் நினைச்சாரு அப்படின்னா திருப்பி ரிப்ளை பண்ணுவாங்க. நிறைய மெடிக்கல் டீம் இருக்கிற டாக்டர்ஸ் அப்படின்னா வந்து நான் எங்கேயுமே பண்ணல சார், நான் உங்க மெசேஜை பார்த்துட்டேன் டக்குன்னு நான் பண்ணிட்டேன். ஒன்னும் இல்ல, அந்த ட்ரஸ்டோட நேம் அந்த சிவ சிவ அன்பே சிவம் அன்பே சிவம்ன்ற வார்த்தைக்காக நான் பண்றேன்றவங்க நிறைய பேர் நான் பார்த்தாச்சு ஆக்சுவலி. தேங்க்யூ சோ மச். முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூமா தேங்க்யூ அபிநயமா. வாழ்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.